பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இந்த விசேஷித்த ஜெபம் என்கிறதான தலைப்பில், ப்ரேயர் என்கிறதான இந்த தீமில் இந்த உமன்ஸ் பைபிள் ஸ்டடியை நாம் இன்று முதல் நாம் ஆரம்பிக்கிறோம். விசேஷமாய் பெண்களுக்கான இந்த வேதாகம படிப்பு இந்த நிகழ்வில் ஜெபம், ப்ரேயர், இதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு தீம். ஆவியான வழிகாட்டலின்படி பேசிக்கில் இருந்து ஆழங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஜெபத்தை குறித்து எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், இதுக்கு முன்பதாக ஆரம்ப நாட்களில் பல ஆண்டுகள் முன்பதாக பேசின நிறைய விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்து தொகுத்து உங்கள் மத்தியில் ஜெபத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக கொஞ்சம் நேரம் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தேவனை ஆராதிக்கலாம், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவர் மகிமை செலுத்தலாம். அதுக்கு பின்பதாக நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை நாம் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆகவே அறிந்த தெரிந்த யாராவது உங்களுடைய சகோதரிகள் இருக்கும் பட்சத்தில் தேவனை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு உடனே இந்த லிங்க் அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இந்த ஆராதனை நேரத்தில் கலந்து கொள்ளட்டும். அது பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் கொடுத்திருக்க தான் இந்த அருமையான நல்ல நாளுக்காக, இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்திருக்க தான் இந்த அருமையான நேரம், தருணம், எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு முதல்ல நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல நாம் கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண நாம் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர். Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி 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 தகப்பனே. உங்கள் நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் எங்கள் மத்தியில் நிறைவேறுவதாக, உடைய திட்டம் நிறைவேறுவதாக, உடைய ஆளுகை நமக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆரம்பிக்கிறதான இந்த ஜெபத்தை குறித்ததான ஆண்டவரே, இந்த படிப்பினை வேத பாடத்தை உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த உமன்ஸ் பைபிள் ஸ்டடியை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ப்ரேயர் என்கிற இந்த தீமில், ப்ரேயர் மினிஸ்ட்ரி என்ற தீமில் செய்கிற இந்த கூடுகையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் தொடக்க முடிவுமானவரை உடைய கரத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சமயத்துக்கு ஏற்ற காரியங்களை பேசுவீராக, வெளிப்பாடுகளை பேசுவீராக, தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. நன்றி அப்பா, நன்றியோடுமே நாம் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, நன்றியோடுமே நாம் போற்றுகிறோம், கனப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷகமர பலபஹதரல கதரகரபஹதரலகபா ஊரபஷதரலகரகரபலபரபஹந்தரலரபா. இந்த நேரம், இந்த தருணம் ஒரு அருமையான தருணம். பரலோகத்தோடு நாம் இணைந்து கொள்ளும்படியான நல்ல ஒரு தருணம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம்
ஸ்தோத்திரத்தோடு கூட அந்நிய பாஷையில் ஒரு ரீபா கலரபா தரகலரபா ஹதரலகபா மரகதரகதரகபலபதரகபா மரலரணனரணகபப மலதரகபா ஷபகபரபதுரி கபலபதிரி கலதரகபா மேரி கமனம கண்டொருகொருபோ மேரி கலரபதுரகலரகதரகரகரகரகரபா ரீபா கதுரகதரகரகலரபா ஹதரலகபா. Thank you, Jesus. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் பிரசன்னத்திலே களி கூற வந்தோம் உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் பிரசன்னத்திலே களி கூற வந்தோம் ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேன் ஆனந்தமே ஷபகதரலகதரகரகலமாம் ருஹதரகலதரகரபாம் மரகட்டரகலதரகலகமனமா உரபலகதரகரகலமனகதரகபா ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஜீசஸ் ஹல்லேலூயா. எங்கள் அன்பே எங்கள் ஆதரவே எங்கள் இயேசுவே அன்பே என் உயிரே உறவே இயேசுவே அன்பே என் உயிரே உறவே இயேசுவே ஆனந்தமே சமூக வாய்களை திறந்து பாடுறீங்களா? ஷபகப ரப லப கதரகரலகதரகபா மரஷகடரகலரகபா உரிபகதரகலரனகரபா மரஷெகேரி அந்தூரா காந்தூரா பலகதரகபா மரகாண்டரலகதரகமா. ஓ ஜீசஸ் ஆனந்தமே சமூகமே
பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே அப்பா அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே இயேசுவே ரிபகதரகமனமகதரலகதரகபா மரஷடகலதரகபலதரகபா மரகதுரிபிரினிகமனமகதுரிபிரினி அந்தரும் ஷபகரபலபதரகரபா மரகதரகபானந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே அல்லேலூயா திவ்ய பாதத்தின் அருகிலே என் நேசர் இயேசுவே இருக்கின்றேன் என் நேசர் இயேசுவே ஓம் திவ்ய பாதத்தின் அருகிலே என் நேசர் இயேசுவே நேசர் இயேசுவே இயேசுவை போல் ஜபத்திலே தரித்திட தாரும் வர இயேசுவை போல் ஜபத்திலே தரித்திட தாரும் வர ஓம் திவ்ய பாதத்தின் அருகிலே என் நேசர் இயேசுவே இருக்கின்றேன் என் நேசர் இயேசுவே ஓம் திவ்ய பாதத்தின் அருகிலே என் நேசர் இயேசுவே இருக்கின்றேன் என் நேசர் Jesus, hallelujah. ஓ பிரசன்னரே, ரட்சகரே, உன்னதரே, உயர்ந்தவரே, அற்புதரே, அதிசயமானவரே, உங்க சமூகத்துல, உங்க பிரசன்னத்துல, உங்க திவ்ய பாதத்துல தகப்பனே, ஹalleluya. ஜீசஸ் இயேசுவை போல் ஜபத்திலே தரித்திட தாரும் வர இயேசுவை போல் ஜபத்திலே தரித்திட தாரும் வர ஓம் திவ்ய பாதத்தின் அருகிலே என் நேசர் இயேசுவே
இருக்கின்றேன் என் நேசர் இயேசுவே. ஓம் திவ்ய பாதத்தின் அருகிலே என் நேசர் இயேசுவே இருக்கின்றேன் என் நேசர் இயேசுவே. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. என் இதயம் தேவாவியால் நிறையும் போது ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா. என் இதயம் தேவாவியால் நிறையும் போது ஆராதிப்பேன். எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, என் இதயம் தேவாவியால் நிறையும் போது ஹல்லேலூயா. ஓ ரபகபரபதரகர பலமன ஷதரகபா. ஓ ஜீசஸ். ஓ ரகமன மகடரகர பலதரனகபா மக்கட்டுரி கலதிரியதரகபா. ஆராதிப்பேன் 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 இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் 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 இன்னும் அதிகமாய். என் இதயம் தேவாவியால் நிறையும் போது Oh Master Jesus, Jesus. Urabagadara lagadara gadara garabala ragamanama. Uragana ladara gadara garabagaduri kaladara garagara maragatara karihanda rakaragaraga karamana mana 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 shekeri anturi bilirini kabaraga dura kadaragaba ragamana makaturagala ragamana mana mana maduragadaragaba. என் இதயம் தேவாவியால் அப்பா தகப்பனே ஜீசஸ். என் இதயம் தேவாவியால் நிறையும் போது ஜெபிப்பே தாவீதை போல. என் இதயம் தேவாவியால் நிறையும் போது ஜெபிப்பேன் தாவீதை போல. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ரபகதரலகதரகமனமகதுரகலரகபம் மரஷரகரமலபதுரியாந்தரலகபா மரகதுரி பிரினிக மனமகதுரகலரகனமகதரகலரனகபா உரபஷதரியாந்தரபல ரிபரபலபரஹந்தரும் mereke menimika mana madura gadara galara gamana makadura gadara gaba sharalara lara bala bara gara 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 gala ribara bala gadara lara rabarabam maraka turi birini kamana maduri birini kamana makatura kalara gamanama uraba shandara labara handara lagaraba. இருக்கிற இடத்துல நல்ல வாய்களை திறந்து இது நல்ல ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய ஒரு நாளுக்குள் நாங்க போகிற தருணம். நல்ல வாய்களை திறந்து ஷப கப ரப லப கத ரல கனமா உரியாந்தரா பலா கரா தரா கர கர கல கர மன மர பகாந்தர லரலரபா ரிகா மனமா நம கதுரி பிரினி கமனமா உரப சந்தேரி அந்தரம் மேகே ரிகா பாலா கதுரி அந்தரல கதர கர 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 கல ரிபரபா லெமே நிமி கனனா தூரக லரக மனமா ஷரகத ரகத ரகல ரக மனம கதுரி பிரினி லெபரு மனகதரு ஷதரலரலரபா லிகா மனம கதுரி பிரினி கத ரகல ரகத ரகபா
மெனேகே மாரபா துரக தரகல ரகமனமா ஒரிபி திரி கரபலபர துரலரலரபா. ஓ ஜீசஸ் ஷகமனமா லேபெரி ஹதரக மனமா கதுரக தரகபா. தகப்பன இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகள்ல உம்முடைய ஆளுகை, உம்முடைய சமாதானம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய விடுதலை ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த வேத பாடத்துல கலந்து கொள்ள முடியாதபடி, ஒருமனப்பட முடியாதபடி ஆண்டவரே சூழ்நிலைகள் என்னென்ன பாதகமா இருக்கிறதோ, Father, I declare, I deliver, I send the peace in the name of Lord Jesus. சமாதானத்தை நான் பேசுகிறேன், சமாதானத்தை அனுப்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ஓ உம்முடைய விடுதலையை நான் கோருகிறேன், உம்முடைய ஆளுகையை நான் கோருகிறேன். ஓ உம்முடைய விடுதலை நான் பேசுகிறேன், உம்முடைய சமாதானத்தை பேசுகிறேன், உம்முடைய சமாதானத்தை பேசுகிறேன், உம்முடைய விடுதலை நான் பேசுகிறேன். ரப கத ரல கன மன மக தூர கல பரக தரபா. எல்லா விதமான தடைகள், இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்வதற்கு எல்லா தடைகள், இவங்க உருவாகுவதற்கு இருக்க தடைகள், இவங்க அடுத்த கட்டம் எழும்புவதற்கு இருக்க தடைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, 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 விலகுவதாக. ஷக ரப லப தர கரப. குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவரே, எல்லா விதமான நெருக்கங்கள் ஆண்டவரே, இன்டர்நெட் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, கனெக்ட் ஆக முடியாதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. ஆண்டவர் இந்த ஜெபத்தை குறித்து ஆரம்பிக்கிறதான இந்த நாள்ல ஆண்டவரை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். விடுதலை நான் பேசுகிறேன், விடுவிக்கிறேன் இவர்களை ஒவ்வொரு பகுதிகளில். நல்ல எல்லாம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரத்தோடு கூட வாய்களை திறந்த அந்நிய பாஷையில ஆராதனைக்கு விரோதமாய், பிரசனத்து விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த வேத பாடத்துக்கு விரோதமாய் என்னென்ன தடைகள் பாதகமானவில் இருக்கிறதோ எல்லாமே ஆவியில பேசும்போது எல்லாமே தகர்க்கப்பட்டு போய்விடும். ஆவியில பேசுகிறவன் தேவனோடு ரகசியம், தேவனோட ரகசியம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பேலன், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சுகம். எங்களோட ஆவிக்கு ஒரு பேலன், ஒரு சுகம், விடுதலை. மனகடரகல திரியா திரிகல ரக துகரகலபா லெமெரி மிரினி கலரக துரியா தரலகரபா மனஷடலரலரலரபா ஹந்தரலரபா துரிக மனமக டோரோகோ தோரோகோ துரி பிரினி கமனமக தரகபா லிப்ரி கிராமல ரக மனம குதுரி ஹதரகபா ஷரலரலரபா ஹதரலரலரக தரகபா மரக துரி பிரினி கிரமரிமி கந்துரபல கந்தரோ கரகரகரகலகரபா Shagaduri kamana makadura kalaraga mana makatura bala raga manama sharagara gada raga rabala badura raga raga rabalaba lebra krandrom menika mana makaturi birinika mana makadura gada raga ba என்னிதயம் தேவாவியால் நீரையும் போது ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா என் இதயம் தேவாவியால் நீரையும் போது ஜீசஸ் ஷதரகமனமா துரகரகமலபரபாதரகபா லிகரகடரகதரகரபகதரகபா மெரெலெரெனெமெனிமினிமிகமனமகதுரகதரகபா மரஷண்டரலகண்டரியாண்டரபலரஹண்டரகதுஹண்டரகபா ரிகலரகடுரகடலரகபபபபபா ஓரமனமமமமமஷிகபபபபமனமமமம kantorum marakaturi kalaragaba libidiri yadiri yadaralagadaraga marasharagaraga namanama duri kalaraka manama duri kaladaragaraba ribala duragadaragalaraga ramanama kaduragaraba lekeme ribidiri kabalaba duragadaragaraba kadaragaragalaba manashadagara duragadaragaraba libidiri karamanama mama mama riba papa manama ola raga raga daraga raga la raga duri andara raga daraga raba marika manama turika balaba duraga daraga ba lekeme nimika riba papa manama uraba shandiri andura la raga manama kandaraga raba lekreme ribidirika la raga raga raba hallelujah hallelujah hallelujah
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord Jesus. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உடைய பரிபூர்ண சித்தம், பரலோகத்தோடு இசைந்த உடைய சித்தம் எங்கள் மத்தியில் நிறைவேறட்டும், எங்கள் மத்தியில் நிறைவேறட்டும், எங்கள் மத்தியில் நிறைவேறட்டும். ரபா கதா ராக்கல் தூரந்த என்னோட வாழ்க்கையில் குடும்பம் நிறைவேறட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளோட வாழ்க்கையில் உடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறட்டும். இன்றைக்கு ஆரம்பிக்கிறதான இந்த ஜெப ஊழியம், ப்ரேயர் மினிஸ்ட்ரி என்கிற தலைப்பில் ஜெபம், இந்த தலைப்பை நம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, ஜெபிக்க தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்களுக்கும் கற்றுத் தருவீராக. தேசத்துக்காக ஜெபிக்க, குடும்பங்களுக்காக ஜெபிக்க, ஜெபம் என்றால் என்ன என்ற மறைவான ரகசியங்களை, ஆழங்களை அடிப்படையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் பேசுங்க, இந்த நாவை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாவில் உம்முடைய ஆளுகை வரட்டும், இந்த நாவில் உம்முடைய வெளிப்பாடுகள் வரட்டும், உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். பரலோகத்தோடு இசைந்து இந்த புதிய ஆண்டில் நாங்கள் முன்னோக்கி போக உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் நாம் படைக்கிறோம். ஆண்டு நடத்தும், வழிகாட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும், குடும்பங்கள் மேலேயும் பரிசுத்த ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நல்ல ஜெபிக்கிற ஸ்திரீகளாக, பிரேயர் வாரியர்ஸாக, ஜெபிக்கிற வீராங்கனைகளாக மாற்றி உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Thank you wonderful Jesus. ஹல்லேலூயா. இணைந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அன்பாய் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஜெபத்தை குறித்து விசேஷமாய் உங்கள் மத்தியில் பேசும்படியாக, வேத பாடத்தை ஆரம்பிக்கும்படியாக இந்த நாளில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். உமன்ஸ் பைபிள் ஸ்டடியில் ஜெபம், ஆக்சுவலாக ப்ரேயர் மினிஸ்ட்ரி, ஜெப ஊழியம், அதுதான் உண்மையான எங்களுடைய தலைப்பு. ப்ரேயர், அதில் தீம் வந்து ப்ரேயர் தான். இப்போ ஜெபத்தை குறித்து நாம் ஒவ்வொரு காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த ஜெபத்தில் என்னென்னத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்னு சொன்னால், அடிப்படையில் இருந்து ஜெபம்னா என்ன, ஜெபத்தினுடைய அவசியம் என்ன, இந்த ஜெபம் எப்படி நாம் செய்யணும், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதிகால ஜெபத்தை, எங்களுடைய பர்சனல் டிவோஷன், தனிப்பட்ட ரீதியில் நானும் ஆண்டவரும் ஒரு ஜெப நேரத்தை எப்படி செலவிடுவது, ஜெபத்துக்கான ஒழுங்குகள் என்ன, நான் நல்லா ஜெபித்து பல மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு நபராக மாற வேண்டும்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறது அதை குறித்து, அப்படி ஜெபிச்சவங்க யார் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது எப்படி நான் ஜெபிக்கணும், எப்படி நான் ஜெபத்தை நான் வழி நடத்தணும், இது இப்படியான நிறைய ஆழங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ரெண்டாவது பகுதி, இதில் இன்னொரு பகுதி எப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தினூடாக எப்படி நான் ஜெபிக்கிறது. அது என்ன ஆசாரிப்பு கூடாரத்தினூடாக ஜெபிக்கிறது? ஆசாரிப்பு கூடாரம் என்று சொன்னால் மோசே ஐயாவுக்கு தேவன் கொடுத்ததான, தேவன் வாசம் பண்ணும்படியாக ஏற்படுத்த ஒரு கூடாரம், ஒரு வீடுன்னு வச்சுக்கோமே. அந்த இடத்துல தான் கர்த்தர் சந்திப்பார், மோசையை சந்திப்பார், ஆசாரியர்களை சந்தித்து கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற இடம் தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம். அப்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே உள்ள நுழையும் போது ஒவ்வொரு படிகள் இருக்கிறது. முதலாவது வெளிப்பிரகாரம் இருக்குது. நம்ம ஒரு சாதாரண ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம்னா அந்த வீட்டில் கேட் இருக்குது, வாசல் இருக்குது. அப்போது அந்த நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாசலுக்கு முன்பதாக ஒரு கேட் அல்லது ஒரு சுற்றி நம்மளோட ஒரு வேலி நம்ம வச்சுருப்போம். ஆமாம், அதான் பிரகாரம்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் என்ட்ரன் உள்ளே வரும்போது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். வீட்டுக்குள்ளே வந்து மெயினான பெட்ரூமுக்கு போகிறது போல தான். அப்போ ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி போகிறது. அதே மாதிரி தான் ஆசாரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பனிமுட்டுகளும் ஒவ்வொரு பணிகளை செய்வதற்கு ஒரு முறை இருக்குது. அந்த பணிமுட்டுகள் எல்லாம் 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 செய்
ஒவ்வொரு ஜெப மாதிரியை காண்பிக்கிறது. ஒவ்வொரு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பனிமுட்டுகளும் ஒரு ஜெபத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. உதாரணமா வெளிப்பிரகாரத்துல தான் பலிபீடம் இருக்கும், அதுக்கப்புறம் கழுவம் தொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க பொன் குத்து விளக்கு மெனோரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சமூகத்தப்ப மேஜையில சுட சுட அப்பங்கள் இருக்கும் 2 அடுக்குகளாக. அதுக்கப்புறம் தூப பீடம் இருக்கும். இந்த தூப பீடத்தோட தான் ஒரு பெரிய ஒரு கேர்டன் இருக்கும். அந்த கேர்டனை விளக்குனா மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்துக்குள்ளதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம சொல்றோம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் கற்பலகை, மண்ணா வைக்கிற தட்டு, ஆரோனின் தளிர்த்த அந்த கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் கர்த்தர் சந்திக்கிற இடம். அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குது ஜெபத்துக்கு. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அமைச்ச முறையின்படியே பல காரியங்களை நாங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜெபத்துக்காக நாங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த ஜெபத்தில் ஒவ்வொரு வகைகள். அடுத்து அந்நிய பாஷையில் எப்படி நாங்கள் உள்ள நுழைஞ்சு போகிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எப்படி ரீச் பண்ணுறது, அந்நிய பாஷை கூடாக, ஜெபத்து கூடாக எப்படி தேவனை முகமாய் சந்திக்கிறது, ஆராதனை கூட எப்படி தேவனை முகமுகமாய் சந்திக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் எப்படி போகிறது என்கிற பலவிதமான ரகசியங்கள் இருக்கிறது. அப்போது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் ஊடாகவும் நாங்கள் ஜெப மாதிரியை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபத்தின் அடிப்படைகளை பார்க்க போகிறோம். ஜெபம்னா என்ன, குடும்ப ஜெபம்னா என்ன, அப்படி ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் பார்த்து ஆசாரிப்பு கூடாரத்தினோட ஜெபத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு ஜெப வீராங்கனையாக நாங்கள் மாறுவதற்கு எப்படிப்பட்ட ஜெபம் நாங்கள் பண்ணணும், அது யுத்த காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளணும், ஒரு சில திட்டங்கள் நம்ம அறிந்து கொள்ளணும், தேவனுடைய பிளான்ஸை நம்ம அறிந்து கொள்ளணும், பிசாசுனா யாருன்னு அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் யுத்தத்தில். அப்போ இந்த எல்லா காரியங்களையும் நோக்கி ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டடி தான் இந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரி அல்லது ஜெபம் என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க போகிறது. ஆகவே தயவாய் இதில் ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணுறோம். ஆனாலும் நீங்கள் எல்லாருமே பைபிள் நோட்புக்கோட நோட்ஸ் எடுக்க வேண்டும். தற்செயலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படியாக இருந்தால் நீங்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். என்னோடய அஃபிஷியல் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்க முடியும், அல்ல எனக்கு தெரிவிக்க முடியும். இன்றைய நாள் எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், இடையில நான் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு. அந்த மாதிரி நியாயமான காரணங்கள், நல்ல ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு ரெக்கார்டிங் தானிங்கிட்ட தரமாட்டேன். அப்போது அது உண்மையான நியாயமான காரணம், ஏதோ ஒரு பலவீனம், இல்லை அவசரமாக ஏதோ ஒரு காரியத்துக்கு போக வேண்டி இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு காரணத்து நிமித்தமாக உங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு நாம் அந்த ரெக்கார்டிங்கை அனுப்பி வைக்க முடியும். இது யூடியூப்பில் லைவ் இப்போ போய் கொண்டு தான் இருக்குது, ஆனால் யாரும் பார்க்க முடியாதுபடி ரெக்கார்ட் ஆகுது. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சா நீங்கள் மறுபடி கேட்க முடியும். நோட்ஸ் எடுப்பதற்கு, நீங்கள் உருவாவதற்கு, சரியா, எங்களால் முடிந்த ஒரு சப்போர்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ சில நேரத்தில் நீங்கள் கேட்டதே மறுபடி கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு நோட்ஸ் எடுக்கிறது இங்கே கேட்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் கேட்க முடியும், அவங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ பைபிளை வச்சுக்கோங்க, நோட் புக் வச்சுக்கொள்ளுங்க, நோட்ஸ் எடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ப்ரேயர் சீரீஸ் மெயினான இந்த ஜெபம் என்றால் என்ன, அதுதான் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தினுடைய அவசியம் என்ன, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஆர்ட் ஆஃப் ப்ரேயர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலை இருக்கிறது. கலைனா ஆர்ட்னா அதுக்குள்ளே அதோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே. இப்போ வரைகிறது ஒரு கலை, ட்ராயிங் அது ஒரு கலை. எப்படி வரையணும், என்ன விதமாக வரையணும், அதுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணணும், எதை எப்படி வரையணும், நிறைய விதமான வரைகிற தன்மைகள் வந்துருக்கு. பென்சிலில் வரைகிறது இருக்குது, பேனால் வரைகிறது இருக்குது, சாக்கில் வரைகிறது இருக்குது, இப்போ நெருப்பெடுத்து வரைகிறது இருக்குது. இப்படி நிறைய வந்துருச்சு. அதை இலையில் வரைகிறது இருக்குது, ஓலையில் வரைகிறது இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ அது ஒரு ஆர்ட். அதே போல தான் இந்த ஜெபமும் ஒரு ஆர்ட். இதில் நிறைய கலைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆழங்கள் இருக்குது. இந்த ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்கிற இந்த பகுதி தான் ஆர்ட் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்தினுடைய தன்மை, ஜெபக்கலை. உண்மையாக சொன்னால் ஜெபக்கலை. ஒரு அந்நிய பாஷை பேசுறது ஒரு கலை. அதில் நிறைய ஆழங்கள் இருக்குது, அதில் ரகசியம் இருக்குது. வேதத்தை வாசிக்கிறது அது ஒரு கலை. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு கலை. வர்ஷிப் லீட் பண்ணுவது அது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். ஆர்ட். அது எப்படி நடத்தணும், என்ன விதமாக நடத்தணும், சமயத்துக்கு ஏற்ற பாட்டு, ஆவியாண்ட இசைந்து பாடணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல தான் இந்த ஜெபமும் இட்ஸ் அன் ஆர்ட். அது ஒரு கலை. அப்போ ஜெபத்துடைய அவசியம் நம்ம முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஜெபத்துடைய அவசியத்தை நாங்கள் அறிஞ்சு கொண்டாதான் ஜெபத்தை நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். ஆகவே நம்ம ஜெபத்துக்கூடாக உள்ளே நாம்
நுழையலாம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், நான் எக்காரணத்தை கொண்டு இந்த புதன்கிழமையில் நடக்கிற 7 மணி பைபிள் ஸ்டடியை நான் மிஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். புதன்கிழமையில எங்கேயோ வெளியில் போக கூப்பிடுறாங்க, புதன்கிழமையில ஏதோ ஒரு ஷாப்பிங்கோ, புதன்கிழமையில வந்து இப்படி ஒரு ரொம்ப மிக அவசியம் இல்லாத ஒரு காரியம் வருது, அதை இன்னொரு நாளைக்கு கூட போட்டுக்கலாம், அப்படியான விஷயங்கள் இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. இந்த டைமை தேவனுக்கு கொடுங்க. அதை தான் கர்த்தர் பார்க்குறாங்க. டெடிகேஷன், என்னோட அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். ஸோ அப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக நான் முன்னோக்கி போக முடியும். அப்படி நீங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு நீங்கள் வரும்போது தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். ஸோ ஜெபத்தினுடைய அவசியம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தினுடைய அவசியம். ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம். ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் நம்ம செத்து மடிஞ்சிருவோம். ஆக்சிஜன் எங்களுக்கு முக்கியம். காற்றுன்னு நம்ம சொல்லுவோம், காற்று இல்லாமல் நம்ம சுவாசிக்க முடியாது, சுவாசம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. காற்று இல்லாமல் எவ்வளோ நேரம் நாங்கள் வாழ முடியும்? சரி, எல்லோரும் கொஞ்சம் மூச்சை இழுத்துட்டு கொஞ்சம் சுவாசிக்காமல் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, மூச்சை இழுத்துட்டு, அல்லது ஒரு தடவை மூச்சை இழுத்துட்டு, அல்லது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளோ நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி. மூச்சே எடுக்கக்கூடாது. எடுக்காமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. இருக்கிறீங்களா? ஹலோ, ஸ்தோத்திரம் இயேசுநாதா இன்றை தினமதிலும். அப்படி எதுவும் பாட வருதோ ட்ரை பண்ணிட்டேன். நோவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலைல்ல. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆக்சிஜன், O2ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு உயிரினத்துடைய வாழ்க்கையில் ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கூட ரொம்ப கடினமாக இருக்குது. ஸ்விம்மிங் போகிறவங்க வேணால் ஒரு 4-5 நிமிஷம் கட்டுப்பாடோடு இருப்பாங்க, மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் மூச்சு எடுக்காமல் இருக்க முடியும்? காற்று இல்லாமல் அப்போ வாழவே முடியாது. அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆக்சிஜன் எதுன்னு கேட்டால் ஜெபம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆக்சிஜன் ஜெபம். இந்த ஜெபம் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபங்க்ஷன் ஆகாது. ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால தான் ஜெபிக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் ஜெபம், காலையில் ஜெபம், மாலையில் ஜெபம், இரவில் ஜெபம். ஏதாவது ஒரு பகுதியில் நாம் ஜெபத்தை மையப்படுத்தி காரியங்களை செய்கிறது. ரீசன் என்னென்னா, கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஆக்சிஜனாக இருக்கிறது இந்த ஜெபம் தான். ஜெபம் இல்லாமல் நாங்கள் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஜெபம் இல்லாமல் நம்ம ஓட முடியாது. அப்போ கிறிஸ்தவனுடைய ஆக்சிஜன் O2 எதுனா ஜெபம் தான். ஜெபம் இது என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரோட பேசலை, ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி நீங்கள் சுவாசிக்காதது போல தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் சுவாசிக்காதது போல தான். அன்றைக்கி செத்த நாளாக தான் இருக்கும். செத்த நாள் மாதிரி தான். நல்லா ஜெபிக்கிற நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அருமை. எதையோ இழந்தது மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு? நல்லா ஜெபிச்சுட்டு ஒரு நாள் ஜெபிக்கல, அவசரம், கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, பஸ்ஸில் ஏறி போயிட்டீங்க, போகிற நேரத்தில் செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். எதையோ மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை? ஆமாம். ஏன்? கிறிஸ்தவ வாழ்க்கையோட மையமே இந்த ஜெபம் தான். ஸோ கிறிஸ்தவனுடைய ஆக்சிஜன் எதுனா அது ஜெபம். ஹல்லேலூயா, ஜெபம். உண்மையின்படி சொன்னால், யார் இந்த ஜெப வாழ்க்கையுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்கிறாங்களோ, யார் யாருக்கு இந்த ஜெபத்துடைய அவசியம் புரிகிறதோ, யார் இந்த ஜெபத்துடைய வல்லமை தெரிகிறதோ, யார் யாருக்கெல்லாம் இந்த ஜெபத்தை குறித்ததான ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலை, ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதோ, ஜெபத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு உபதேசம் தெரியுமோ, ஜெபம், அப்பா இந்த ஜெபம் இல்லாட்டி வாழவே முடியாது, ஜெபந்தான் ஆக்சிஜன், இப்படின்ற விஷயம் அவனோட வாழ்க்கையில் யார் யாருக்கு தெரியுதோ, அப்படிப்பட்டவங்க எதை இழந்தாலும் ஜெப வாழ்க்கையை மாத்திரம் இழந்துட மாட்டாங்க. எதை இழந்தாலும் ஜெப வாழ்க்கையை மாத்திரம் இழந்துட மாட்டோம். நீங்கள் சரியாக ஒரு 4 மணிக்கு ஜெபிக்கிற நபர்னு வச்சுக்கோமே, அதிகாலை நீங்கள் எழும்பி ஜெபிக்கிற நபர், அல்லது ஒரு 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்க, அல்லது நள்ளிரவு 12 மணிக்கு ஜெபிக்கிற நபர். நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், டிக்கெட் புக் பண்ணுறீங்க, சரியாக 4 மணிக்கு தான் அந்த
பிரயாணத்தை நீங்கள் தொடரணும். அந்த ஜெபத்தில் அவசியம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? வேறு டைம் இல்லையா, இதை மாற்ற முடியுமா, வேறொரு டைமிங்கில் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஜெப வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் ஜெப வாழ்க்கையினுடைய அவசியம், முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எதை இழந்தாலும் ஜெப வாழ்க்கையை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஜெப வாழ்க்கையை, ஜெபத்தில் இவ்வளோ வல்லம் இருக்குது, ஒரு 10 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க, ஓகே, அதில் நான் ஒரு நபராக இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை எனக்கு அன்றைக்கி பாயிண்ட்டே கொடுக்கல, ஆனால் நான் ஜெபத்தில் கலந்துருக்கிறேன். அந்த ஜெபத்தில் அவசியம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதை கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலே என்னது சுவாசிக்கிறீங்க. அறிந்தோ அறியாமலோ அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அவரோடு செலவிடுகிற ஒரு நொடி கூட அது வீணாய் போகாது. அது உங்களுடைய கணக்கில் அது எழுதப்படும். என் பிரசன்னத்தில் இந்த ஊழியத்தில் இவங்க நின்றாங்க, இந்த ஜெபத்தில் இவங்க இருந்தாங்க. ஒரு சுவாசம் போல தான் ஜெபம். ஆகவே எதை இழந்தாலும் நீங்கள் ஜெபத்தினுடைய அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெப வாழ்க்கையை மாத்திரம் இழக்க மாட்டீங்க, ஜெப நேரத்தை இழக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ஜெபம் அவ்வளோ முக்கியமான ஒன்று. ஒரு மிக முக்கியமான ஒரு முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜெபம் என்ன பண்ணுன்னா நேசரோடு நெருங்க செய்யும். ஜெபம் என்ன பண்ணும்? நேசரோடு நெருங்க செய்யும். தேவனோடு எங்களை நெருங்க செய்யும். ஜெபம் அவரோடு எங்களை நெருங்க செய்யும். அவரோடு நம்மளை நெருங்க செய்யும். தேவனோடு இருக்கிற உறவு தான் நமது நேசத்தை இன்னும் பலப்படுத்தும். தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் நமது நேசத்தை, அவரோடு இருக்கிற அந்த நேசத்தை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் வலுப்படுத்தும், இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றும். அப்போ இந்த தேவனோடு இருக்கிற உறவு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தேவனோடு இருக்கிற உறவு எங்கே வருதுன்னா ஜெபத்தில் தான் வருது. ஜெபத்தில் தான் அந்த உறவு வலுப்படுகிறது. ஜெபத்தில் தான் அந்த உறவை நம்ம கட்டி எழுப்ப முடியும். ஜெபம் நேசரோடு நெருங்க செய்யும். தேவன் ஏன் நம்மளை படைச்சாரு? தேவன் எதுக்காக நம்மளை அழைச்சாரு? எதற்காக? அவரோட நெருங்கி பழகிறதுக்கு தான் அவர் அழைச்சாரு. தேவன் ஏன் நம்மளை அழைச்சாரு? ஏன் நம்மளை தெரிந்து கொண்டாரு? ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? இதில் பிரதானமான ஒரு நோக்கம் என்னன்னா அவரோட நெருங்கி பழகிறதுக்கு. அதுதான் பிரதானமான ஒரு காரியம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்த யாராவது ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். பார்த்தீங்கன்னா 3:20 இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த போஜனம் பண்ணுறது எதுக்கு அடையாளம்னா ஐக்கியத்துக்கு அடையாளம். இந்த போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறது எதுக்கு அடையாளம்னா உறவு வலுப்படுவதுக்கு ஒரு அடையாளம். பொண்ணு பார்க்கையோ மாப்பிள்ளை பார்க்கையோ போகும்போது ஒரு வீட்டில், இந்திய தேசத்தில் அதிகமாக இந்த காரியத்தை நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். கையை நினச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கையை நினச்சிட்டு போங்க. ஏன் கையை நினச்சிட்டு போகிறதுக்கு? ஏன்? கையில் ஏதாவது குஷ்டம் வந்திருக்கா? கொரோனானாலையா? ஏன்? எதுனால? கரெக்டு தானே கலா? ஜேசி சிஸ்டர், வேற யார், நம்முடைய சேலம் டீம், கரெக்டு தானே? அப்படி சொல்லுவாங்கள்ல. கையை நினச்சிட்டு போங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு உடன்படிக்கை. கையை நினச்சிட்டு போங்கன்னா என்ன? ஒரு உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம். கையை நினச்சிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போகிறீங்க? ஐக்கியம், ஒரு உறவு. அப்போ கர்த்தர் என்ன நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, நான் மேரேஜ் கன்ஃபர்மேஷனுக்கு அப்படி கொடுப்பாங்கல்ல கையை நினச்சிட்டு போகிறது அப்படின்னா, என்ன கையை நினைக்காம போகிறாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, அப்போ என்ன இதுக்கு அடையாளம்னா உறவு. போஜனம் பண்ணதில் எதுக்கு அடையாளம்னா உறவுக்கு அடையாளம், உறவுக்கு. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கணும்? உறவை எதிர்பார்க்குறாரு. அப்போ கர்த்தர் ஏன் நம்மளை அழைச்சாரு? நம்மளை ஏன் ஏற்படுத்தினாரு? உறவு, உறவு, உறவுக்காகத்தான்.
இந்த போஜனம் பண்ணுறது உறவுக்கு அடையாளம். பாருங்க, ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்னா அந்தகாரத்தில் இருந்தோம். ஆரம்பத்தில் நாம் அந்தகாரத்தில் நாம் இருந்தோம். அப்படிதான் பேதுருவின் புத்தகத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குல்ல. வசனத்தை வாசிச்சிடலாமா? எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். பேதுருவின் புத்தகத்தில் எத்தனையாம் அதிகாரம், எத்தனையாம் வசனம்? டக்குன்னு வாசிச்சிருங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாராம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன். சரி பாருங்க, ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம். அப்புறம் ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு நாங்கள் வரவழைக்கப்பட்டோம். ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டோம். என்னது? ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். உலகத்தில் நாங்கள் அசுத்தமாக இருந்திருப்போம், பாவத்தில் இருந்திருப்போம், பலவீனமாக இருந்திருப்போம், அந்நிய நுகத்தில் இருந்திருப்போம், ஒன்று ரோமன் கத்தலிக்கில் இருந்திருப்போம், அல்லது முஸ்லீமில் இருந்திருப்போம், அல்லது ஹிந்துவில் இருந்திருப்போம், வேறு ஏதாவது ஒரு மதத்தில் இருந்திருப்போம், ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்து படுபாவியாக இருந்திருப்போம். என்னை போல் ஆரம்ப நாட்களில் நானும் அப்படி தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் இருந்தேன், சர்ச்சுக்கெல்லாம் போனேன், ஆனால் பாவம். இது உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆமாம். அப்போது அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த ஆரம்பத்தில் தேவனோடு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கூடாகத்தான் நாங்கள் ஒரு உறவுக்குள்ளே நாங்கள் வருகிறோம். இழந்த உறவை நம்ம எங்கே பெற்றுக்கொள்கிறோம்னா ரட்சிப்பின் அனுபவத்தில் தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்தகாரத்தில் இருந்தோம். ஏற்கனவே தேவன் அவருடைய நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இழந்து போன பாவ சுபாவத்தில் இருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பு தான் எங்களை அந்த மறுபடி இயேசோடு கூட இணைத்தது. அப்போ இழந்த உறவை மீண்டும் பெறுகிற இடம் தான் ரட்சிப்பின் அனுபவம். பெற்ற இந்த உறவு இருக்கு தானே, இந்த பெற்ற உறவை வளர செய்கிறது எங்கன்னா நம்முடைய ஜெபத்தில். பெற்ற உறவுல இருந்து அடுத்த கட்டம் அவருடைய உறவுல இந்த உறவை வளர செய்வது, அடுத்த கட்டம் கொண்டு போவது. அந்தகாரத்தில் இருந்தோம், ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வந்தோம், ரட்சிப்பின் அனுபவத்தினூடாக வந்தோம். இயேசுதான் தெய்வம், ஆண்டவர், நன்றி, ஸ்தோத்திரம், அவர் என்னை ரட்சித்தாரு, கழுவினாரு, பாவங்களை மன்னிச்சாரு, ஸ்தோத்திரம், சாபத்தை விடுதலையாக்கினார். ரைட், இது ரட்சிப்பின் அனுபவம், முடிஞ்சிருச்சு, அவர் ரட்சகர். ஆனா தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நீங்க ஜெபிக்க போறீங்க, அவனோட சமூகத்துக்கு போறீங்க, தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அவரோடு கூட பேசுறீங்க, ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிக்கிறீங்க, அவரோட டைம் எடுத்து அவரோட நேரம் செலவிடுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த உறவை நீங்க அடுத்த கட்டம் கொண்டு போறீங்க. அப்போ இழந்த உறவை மீண்டும் பெறுறது ரட்சிப்பின் அனுபவம், பெற்ற உறவை வளர செய்கிறது ஜெபத்தின் அனுபவம். ஜெபத்தின் அனுபவத்தில் தான் உறவை நீங்க வளர செய்ய முடியும். ஜெபத்தில் தான் நீங்க உங்களுடைய உறவை அவரோட கூட வளர செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிங்க. ஏன் நிறைய ஊழியக்காரன் சொல்றாங்க ஜெபிங்க, எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா உறவு, அந்த உறவுல தான் அடங்கி இருக்குது எல்லாமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது என்னைக்குமே மறக்காதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள் நான் பேசுறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 9. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 9. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்ன அங்க எழுதப்பட்டிருக்கிறது? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதுக்கு முன்பதாக நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பதாக என்ன சம்பவம் நடக்குதுன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனி தேவன் என்ன சொல்றாங்க, இதை நீ சாப்பிடாத, சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாய். அப்படின்னா என்னது? ஆத்மா மரணம். ஆவியில ஒரு மந்தம் வந்துடும், ஒரு செத்துருவீங்க, அவங்களோட ஆத்மா மரித்து போய்விடும், ஆத்மா வாழாது, ஒரு கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் வந்துடும், நன்மை தீமை தெரிஞ்சிடும். ஆரம்பத்தில் நன்மை மாத்திரம் தான் தெரிஞ்சிருச்சு, இப்போ நன்மை தீமை தெரியப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேவனோட இருக்க உறவில் கரப்ஷனுக்கான வாசலை திறந்து கொடுத்த மாதிரி. ஆகி நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் தொட்டுறாதீங்க, அதை புசிக்காதீங்க, அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது அளவுக்கு உங்களுக்கு நல்லது. தோட்டத்தில் இருக்க மற்றது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், அனுபவிக்கலாம், பண்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க இப்படின்ற சொல்ல ஒரு கட்டளை தேவன் கொடுக்கிறாரு. கொடுத்தது பின்பதாக சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்ததாம்.
அது என்ன பண்ணிச்சான், இவங்களுக்கு சாப்பிட வேணான்னு சொன்னாரா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அது உண்மைதான் சொல்லிச்சு. ஆனால் என்ன, வஞ்சகமாக சொல்லிச்சு. அது ஆசையை தூண்டுற மாதிரி சொல்லிச்சு. தேவனுக்கு தேவனுடைய கீழ்ப்படிதலை வெறுத்துட்டு சுய தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு வாசலை தான் அது திறந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ஓ அப்படியா ரகசியம், தேவனை போலவே நாம் மாறிடுறோமா, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு பிசாசுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியலை, நன்மை தீமை வகையறுக்க முடியலை. தேவன் செஞ்சது எல்லாமே நல்லதாக இருந்தது. இப்போது ஒரு விஷம் மாதிரி ஒன்று விழுது. கனியை புசிக்கிறாங்க, அவங்க கண்கள் திறக்கப்படுது, அவங்களோட ஆத்துமால ஒரு கரப்ஷன் வருகிறது, பாவம் வருகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. அதனால அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க மகிமையின் சாயல் போயிருச்சு. மகிமையாக இருந்தவங்க மகிமையின் சாயல் போனது என்பதாக, ஆரம்பத்தில் தேவனுக்கு சமனாக தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருந்த அந்த சாயல் அது கரப்ட் ஆகி நிர்வாணிகளாக மாறிட்டுறாங்க. நிர்வாணிகளாக இருந்தாங்க, ஆனால் அந்த மகிமை மூடி இருந்தது, பிரசன்னம் மூடி இருந்தது. இப்போ கண்களை திறந்து பார்க்குறேன், ஓ நான் நிர்வாணி, ஐயோ வெக்க உணர்வு வந்துருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சு. இப்போ டக்குன்னு போய் 2 பேரும் ஒழித்து கொள்கிறாங்க. ஒழித்து கொண்ட பிறகு இப்போ கர்த்தர் வளமையாக வர்ற மாதிரி வர்றாரு. ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாமேவாளை சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சு, அப்பாயின்மெண்ட் வச்சு, அந்த டைமில் வருவார், பேசுவார், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இப்படி தான் இருந்திருக்கும். பகலின் குளிர்ச்சியான வேலையில் அப்படி தேவன் சந்தித்ததாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது தேவன் வர்றாரு. வரும்போது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு சத்தம் தொனிக்குது. ஆதாமே நீ எங்கே அப்படின்னு. அப்போது இந்த தேவன் ஆதாமே நீ எங்கேன்னு கேட்கும்போது ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு, தேவனுக்கு கீழ்ப்படியல்ல, சாத்தானுடைய காரியங்கள் உடன்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டாங்க. புசிச்சதுனால கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, பாவம் செஞ்சுட்டாங்க, கரப்ட் ஆகிட்டாங்கன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் சர்வ வல்லமுள்ளவர். தெரியாம ஏதோ நான் இந்த பெங்களூர் பக்கம் போயிட்டு வந்தேன், அதனால நான் இந்த பக்கம் வரல, என்னப்பா நடந்துச்சு அப்படின்ற மாதிரியா? இல்லை, நான் கொழும்புக்கு ஒருக்கா போயிட்டு வந்தேன், அதனால எனக்கு இங்கே கண்டியில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி வந்தாரா? இல்லை, அவர் சர்வ ஞானி, அண்ட சராசரங்க அவர் உருவாக்கினவர், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவர் ஆதாமே நீ எங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னா அதில் இருக்க ரகசியம் என்னன்னா, தேவன் எங்களுடைய பாவத்தை பார்க்கிலும், எங்களுடைய பலவீனத்தை பார்க்கிலும், நாங்கள் விழுந்து போகிற தன்மையை பார்க்கிலும் நம்மளோட இருக்க உறவை அவர் அதிகமாக விரும்புகிறாரு. நம்மளோட இருக்க அந்த ஐக்கியம், அந்த உறவு எந்த விதத்துலையும் கட்டாகிடக்கூடாதுன்னு விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. அதில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறாரு. ஆதாமே நீ எங்கே, தேவனே அப்ரோச் பண்ணுறாரு பாருங்க. பாவம் செஞ்ச பிறகு மனிதர்களாக இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க தவறு செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்களா இருந்தால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒதுக்கி வைக்க தான் பார்ப்போம். இயேசு சுவாமியோட வாழ்க்கையில் இயேசு சுவாமி நிறைய என்கவுண்டர்ஸ் அப்படி தான் நடந்துச்சு. வேசித்தனம் பண்ணது, விபச்சாரம் பண்ண ஸ்திரீயை, வேசித்தனம் பண்ண சமாரிய ஸ்திரீ, இப்படிப்பட்டவங்க ஊரே ஒதுக்கி தான் வச்சிருந்துச்சு. பாவம் செஞ்சவங்களை, அசுத்தர்களை ஒதுக்கி வச்சது. அத்தனைக்கு அவங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தும் அப்போ கர்த்தர் அதை எப்படி பார்த்தாருன்னா, அவங்கள ஒதுக்கலை, புறம்பே தள்ளலை, அவங்கள விட்டுட்டு ஆண்டவர் நியாயம் தீர்க்கலை. அப்போ அதே காரியம் தான் இங்கேயே நடக்குது பாருங்க. தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஒதுக்கலை, அவங்கள அப்ரோச் பண்ணுறாரு. பிசாசு தான் வஞ்சிச்சதுன்னு தெரியும், அப்ரோச் பண்ணுறாரு. என்ன இதில் அர்த்தம், ஆதாமே நீ எங்கே அப்படின்னா, ஏன் தேவன் அப்படி கூப்பிட்டாரு? அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் நேசத்தை தேடினார், அந்த உறவை தேடினார். அவர்களோடு இருந்ததான அந்த யூனிட்டி, அந்த நேசம், அந்த பாசம், அவங்களோட அந்த கம்பேனியன்ஷிப், அந்த உறவு, அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களோட இருதயத்தில் இருக்க காரியத்தை பேசி, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நான் தேவனாக இருந்து, பிள்ளையாக இருந்து, தகப்பனாக இருந்து, இப்படியாக ஒரு உறவை அவர் விரும்புகிற தேவன். அதனால தான் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே, நேசத்தை தேடினார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்தவர், உங்களோட நேசம் எங்கன்னு அவர் கேட்குறாரு. இன்றும் அநேகரை பார்த்து நீ எங்கே என்று அவர் தேடுகிறாரு. நீ எங்கே? என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சில அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற வழக்கம் இருந்தது திருமணத்துக்கு முன்பதாக. அதுக்கு திருமணத்துக்கு பிறகு எல்லாம் போயிடுச்சா? இல்லை, அப்படி கிடையாது. தொடர்ந்து அந்த ஜெப வாழ்க்கையில் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேவனுக்கு உறவு, ஐக்கியம், அது முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில், பல ஆண்டுகள் ஊழியமெல்லாம் ஆரம்பிக்கிறது என்பதாக கர்த்தர் என்னோட தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற அந்த நாட்களில்
அதிகாலையில் எழும்பி அந்த வானத்தை பார்த்து குட் மார்னிங் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டா, ஒரு 2 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டா கண்ணை திறந்து பார்த்தா 7 மணியாக இருக்கும். 7 மணியாக இருக்கும். அந்த உறவு, அந்த நாட்கள், வாவ், மறக்க முடியாது. அது எப்படி எவ்வளோ நேரம் நான் பண்ணேன்னு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கூட ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போது ஏதாவது ஒரு நாள் விடுபட்டு ஏதாவது ஒரு மீட்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது எங்கேயோ ஒரு வெளியில் இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் சில நேரம் அது தாமதமாயிரும், லேட் ஆயிரும், அது செய்ய முடியாமல் போயிடும். நம்ம வீட்டில் இருக்கிறதான அந்த கம்ஃபர்டபுள் சோன் அங்கே இருக்காது. நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த டைமுக்கு எழும்பி முகம் கழுவி தேவ சமூகத்தில் வந்து அமர்ற மாதிரி மற்ற இடங்களில் போய் தங்குற நேரத்தில் அப்படி இருக்காது. அப்போ சில நேரத்தில் கர்த்தர் வந்து அதை ஏக்கத்தோடு வந்து அந்த நாட்களை நான் மிஸ் பண்ணுறேன், அந்த அந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன நாட்கள் கூட உண்டு. சில நேரத்தில் நான் கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன், ஐயோ ஆண்டவர் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆமாம், கர்த்தர் இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஏங்குறாரு அந்த உறவை. அத்தனை மணித்தியாலும் தேவ சமூகத்தை நம்ம இருக்கும்போது, ஆதாமே நீ எங்கே, ஆமாம் ராய் நீ எங்கே, அந்த உறவு எங்கே, அந்த பாசம் எங்கே? நேசம் தான் நேரத்தை கொடுக்கும். அந்த நேசம் தான் என்ன பண்ணுன்னா நேரத்தை கொடுக்கும். பாசம் தான் என்ன பண்ணுவோம், பழக துடிக்குமா. டாக்டர் எசேக்கியா பிரான்சிஸ் அடிக்கடி இதை சொல்லுவார், நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்குமா. அப்போது நேசத்துக்கு வந்து நேரம் தேவை. தேவன் வந்து கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எதன் அடையாளம்? பாசத்தினுடைய அடையாளம், நேசத்தினுடைய அடையாளம். சில நேரத்தில் அன்பான சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டமா இருந்தால் அதை மறுபடி செப்பனிடுங்க. அந்த ஜெப பலிபீடத்தை மறுபடி செப்பனிடுங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய டைமை மறுபடி கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா சில நேரம் நமக்கு எல்லாமே ஆவிக்குரிய இதில் தெளிவில்லாததுனால நாம் என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி ஜெபித்தோம், நாளைக்கு ஜெபித்தோம், நாளண்டைக்கு ஜெபித்தோம், சரி இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நல்லா மழை பெய்யுது, இன்னைக்கு தூங்கிடுவோம், சாரி ஆண்டவரே டவக்குன்னு தூங்கிடுவோம். எல்லாமுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு நாம தூங்கிடுவோம். ஆமாம், ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அநேக நேரங்களில் கர்த்தர் அந்த இடத்துல வந்து நம்ம ஜெபிக்கிற இடத்துல அவர் எங்களுக்காக ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டைம் என் பிள்ளை வரும், அவங்கள நான் கொஞ்சம் பேசணும், இன்றைக்கி நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எஸ் என் இருதயத்தில் இருக்க காரியத்தை நான் ஷேர் பண்ணணும், ஜெப ஆவியை ஊற்றணும், இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுக்கணும், வரங்களை கொடுக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் கொடுப்போம், ரைட். இப்படி தேவன் ஒவ்வொரு முறையும் காத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதை இழந்தாலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம விட மாட்டோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. இன்றும் அநேகரை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே? உங்களோட பேரை போட்டதில் நீங்கள் கேட்டு பாருங்க. உங்களோட பேரை போட்டு சோ அண்ட் சோ ராய் நீ எங்கே? கர்த்தர் இந்த தேவன் இந்த வார்த்தையை பார்த்து நம்மளை கேட்குறாரு. அதிகாலையில் அவர் தேடுறாரு, நீ எங்கே? அதிகாலையில் நாம் இந்த நாட்களில் மீட்டிங் வச்சுருக்கிறோம், 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். கொஞ்சம் முன்னாடி எழும்பி நீங்கள் தேவனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அல்லது இந்த மீட்டிங்கெல்லாம் இந்த 2 வாரத்தில் முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும், அல்லது ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் அவருக்கு 1 மணி தேவை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. இதுதான் இனி மீட்டிங் இல்லையே, இந்த வாரம் இல்லையே, நல்லா தூங்கிடுவோம், அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி மீட்டிங் இல்லாட்டி என்ன, என் உறவு உங்களோட தொடரும். இதுதான் நான் எதிர்பார்க்கறது. இதனால தான் உங்களுக்கு கேப் இடக்கடை கொடுக்கறது. தேவனோட இருக்கிற உறவுக்காகத்தான் இந்த மீட்டிங் எல்லாமே. அப்போ உறவை கட் பண்ணிட்டு நீங்கள் மற்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அது இல்லாத நேரங்கள் என்னன்னா, கர்த்தர் உங்களோட பேசுகிறார், இந்த மீட்டிங்களில் இடைப்படுறாரு, உங்களை உருவாக்குறாரு. அந்த மீட்டிங் இல்லாத நேரத்தில் அந்த உறவை பலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு போயிடணும். அது முக்கியம். ஸோ அப்படி அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன, உண்மையான ஒரு லீடராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். மீட்டிங் நடக்குதோ இல்லையோ அந்த டைமில் நான் தேவனோட இருப்பேன். ஆமாம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்று அநேகரை கர்த்தர் தேடுறார் அந்த மாதிரி. அப்போது உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற அந்த நேசம் எதில் அடங்கியிருக்குன்னா நேரத்தில் தான் அடங்கியிருக்கு. உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற நேசம் எதில் அடங்கியிருக்கு? நேரத்தில். தேவன் அந்த நேரத்தை கொடுக்கறதுக்கு அவர் வர்றாரு. அதே ஆதியாகமத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் அவர்களோட கூட பேசினாராம், சஞ்சரித்தாராம். இப்போ கர்த்தர் வர்றாரு, இவங்க ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிற? உறவை தான் எதிர்பார்க்குறாரு. அங்கே பாவத்தை பார்க்கல, நீ விழுந்து போனதை பார்க்கல, சோர்ந்து போனதை பார்க்கல, அவமானப்படுத்தப்பட்டது, நிந்தை, வஞ்சிக்கப்பட்டது, இது எல்லாவற்றையும் விட கர்த்தர் வந்து வர்றாரு. வந்தா என்ன நடக்கும்னா, நீங்களும் அந்த ஸ்தானத்தை வந்து நிற்கணும். ஒரு வேளை பாவத்தில் விழுந்துட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க, பலவீனப்பட்டு போனீங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் விழுந்த இடத்துல
மறுபடியும் நீங்கள் எழும்பணுமாக இருந்தால் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தான் அது எழும்ப முடியுமே ஒழிய வேறு எந்த ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எழும்பவே முடியாது. வேணா ஆரம்பத்தில் நீங்கள் ஓடலாம், அந்த இடத்த விட்டு ஓடலாம். நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன், குற்ற உணர்வுனால இப்படி சொன்னது நடந்துச்சு, என்னை இப்படி எதிர்த்துட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நிறைய காரணங்கள், வேலையில், குடும்பத்தில், ஐயோ என்னை புரிந்து கொள்கிறாங்க இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி நான் துரோகம் பண்ணிட்டேன், விரோதமாக பேசிட்டேன், புறங்கூறிட்டேன், இப்படி அநேக காரியங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லலாம். சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா ஒன்று தேவனுடைய சமூகத்தை ஓடிடலாம். ஆதாமேவல் ஓடினது போல, காயின் ஓடினது போல தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடிடலாம். ஆதாமேவல் அப்படி தான் பண்ணாங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள், அவங்கள ஓடினாங்க. ஏன் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி முகத்தை கொடுத்துட்டு இருப்பேன், ஏன் எப்படி தேவனுக்கு நான் எப்படி சந்திப்பேன், ஆமாம் இது என்ன இருக்கலாம். ஆனால் அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரிகவர் ஆகி அந்த இடத்துக்கு வரத்துக்கு காலம் தாமதமாகிவிடும் அந்த பொசிஷனுக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்துட வேண்டியதுதான். ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அவருடைய பாதத்தில் விழுந்துட வேண்டியதுதான். ஏன் நீங்கள் எவ்வளோ தான் ஓடினாலும் கடைசியில் அதே மாதிரி ஒரு ஸ்டெப், அதே ரவுண்ட் சர்க்கிளுக்குள்ள தான் வந்தாகணும். என்னைக்காவது புரிஞ்சு வேற வழியில் ஆண்டவரை விட்டா வழி இல்லைன்னு திருப்பி ஆண்டவரே உங்கள் பார்த்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. இப்படி தான் வந்தால் தான் மறுபடியும் நீங்கள் சீரமைக்கப்பட முடியும். மறுபடி தேவ பிரசன்னம் தான் உங்களை கட்டி எழுப்ப முடியும். மறுபடி தேவ பிரசனத்திலிருந்து தான் நீங்கள் விழுந்த இடத்துல இருந்து மறுபடி தேவ பிரசனத்தில் தான் நீங்கள் எழும்ப முடியும். அதுக்கு காலம் தாமதிக்காம அன்னைக்கே மனம் திரும்பிடுங்க, உடனே மனம் திரும்பிடுங்க, உடனே சரிப்படுத்திடுங்க. உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து இப்படி நான் பண்ணிட்டேன். இவர் உங்களை மன்னிச்சு விட்டுட்டா உங்களை அடுத்த கட்ட ஜட்ஜ் பண்ணவங்க யாரு? இவர் உங்களை சரிப்படுத்திட்டாருன்னா உங்களை யார் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? ஸோ ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் உடனே என் தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்திடுங்க. மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்திட்டீங்களா என்ன நடக்கும்? நீங்கள் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் எழும்ப முடியும். நீங்கள் ஒரு ரவுண்டனை அடித்து தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி விலகி ஜெபத்தை இழந்து பிரசன்னத்தை இழந்து ஊழியத்தை இழந்து ஒரு ரவுண்டனை அடித்து காலங்கள் தாமதமாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி மறுபடியும் அவருடைய பிரசன்னத்துக்கு வந்து கட்டி எழுப்புகிற டைமை விட நீங்கள் ஆண்டோட பிரசன்னத்திலேயே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா அது எழும்புகிற காலம் மிக சீக்கிரத்தில் நீங்கள் எழும்பி விடலாம். நீங்கள் சீரமைக்கப்படுவதும் கட்டி எழுப்பப்படுவதும் எங்கே இருக்குன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்குது ஒழிய வேற எங்கேயும் எந்த உலக சமாதானத்திலையுமே கிடையாது, உலக காரியங்களில் கிடையவே கிடையாது. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் விட்ட காரியத்தை தேவ பிரசன்னத்தில் தான் மறுபடி பிடிக்க முடியும். இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஆக உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிறதான நேசம் எங்கே அடங்கியிருக்குன்னா நேரத்தில் தான் அடங்கியிருக்கு. நேரத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். அதனால தான் அதிகாலை 4 மணிக்கு ஆக்சுவலாக இந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்டை வந்து அதிகாலை 3 மணிக்கு போடலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஏன்னா அது சூப்பரான ஒரு டைம், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் ஓப்பன் ஆகிற டைம், ஆவிக்குரிய மண்டலங்கள் நல்லா ஓப்பன் ஆகிற ஒரு டைம், நல்ல ஒரு தருணம். இன்னைக்கு கத்திரனை லீட் பண்ணார் இருந்தால் அதிகாலை 3 மணிக்கு தான் நடக்கும். ஓகே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஸோ உங்களுக்கும் அவருக்கு இடையில இருக்கிற அந்த அநேக அவருக்கு உங்களுக்கு இடையில இருக்கிறதான இந்த நேசம் எங்கே அடங்கியிருக்குன்னா நேரத்தில் தான் அடங்கியிருக்கு. அப்போ தேவனோடு உறவாடுகிற நேரம், தேவனோடு உறவாட நேரம் எடுக்கணும். நம்ம தேவனோடு உறவாட நம்ம நேரம் எடுக்கணும். அந்த நேரம் தான் ஜெப நேரம். ஜெப நேரத்தில் தான் எங்கள் உறவு கட்டி எழுப்பப்படும். இழந்த உறவை பெற்றுக்கொள்றது ரட்சிப்பில், அந்த உறவை கட்டி எழுப்புவது ஜெபத்தில். ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 8. ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனமும் இன்னொருத்தங்க ஆதியாகமம் 18 அதிகாரம் 18 வசனம். 2 பேர் வாசிங்க. ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம், அடுத்தது ஆதியாகமம் 18 அதிகாரம் 18 வசனம். ஓகே, வாசிங்க பார்க்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா என் சிநேகிதனான ஆபிரகாம். என் சிநேகிதனான ஆபிரகாம். தேவன் சொல்றாரு. யாரு சொல்றாரு? என் சிநேகிதனான ஆபிரகாம். இப்ப பொதுவா இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க சிஎம் விஜய் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொன்னா நீங்க பார்ப்பீங்க, அப்படியா உங்களுக்கு தெரியுமா அவரை? ஐயோ அப்படியா. இது சொல்றது மேன்மையா? அவர் என்னைய பார்த்து சொல்றாரு,
நான் அன்பு சகோதரன் ராய் அவர்களை நன்றாக அறிந்திருக்கிறேன், அவர் எனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்றது எது மேன்மையா இருக்கும்? எது மேன்மை? இந்த இலங்கை தேசத்துல ஒரு ஜனாதிபதி இருக்காரு. நான் போற இடத்துலலாம் வெஹிக்கிள்ல போறேன், போற நேரம் வண்டியில போறேன், போற நேரத்துல போலீஸ்ல நிப்பாட்டுறாங்க. உனக்கு தெரியுமா, எனக்கு ஜனாதிபதியை தெரியும், அனுரு குமார திசாநாயக, தி எக்ஸலன்சி த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா, எனக்கு அவர் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா, அப்படியா? ஆனா அவருக்கு என்ன தெரியாது, அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு மேடையில் சொன்னாலும், அவர் மற்றவங்களுக்கு சொன்னா, யாரை பிடிச்சிருக்கு தெரியுமா, அவர் யாரு தெரியுமா, எனக்கே ஜெபிக்கிற வந்தாண்டா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா எது மேன்மை? அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, என் சிநேகிதனான ஆபிரகாம்னு கர்த்தர் சொல்றார். இப்போ நாம சொல்லலாம், இயேசு எனக்கு ஃப்ரெண்டு, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் மை ஃப்ரெண்டு சொல்லலாம், யாவே யூ ஆர் மை ஃப்ரெண்டு, ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு நாம சொல்லலாம். ஆனால் தேவன் சொன்னது எப்படி இருக்கும்? தேவன் சொன்ன எப்படி இருக்கும்? ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். வாவ் 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 வாவ். இதுதான் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாம். தேவன் சொல்றாரு சிநேகிதனாம். அதாவது என்னன்னா, சிருஷ்டித்தவர் சிருஷ்டியை பார்த்து சொல்றாரு என் ஃப்ரெண்டாம். சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தோளும் மாம்சமும் ரத்தமும் சேர்ந்த ஒரு மனுஷனை பார்த்தா என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. என் சிநேகிதனான ஆபிரகாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தேவாதி தேவன் மனுஷருக்கு ஃப்ரெண்டாம். எப்படி இருக்கு? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி பாருங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 18. அங்க என்ன சொல்லப்படுகிறது? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னா என்ன? அதுல மெயினான விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதன் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லாம எப்படி நான் செய்ய முடியும்? ஆபிரகாம் நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைச்சிட்டு எப்படிப்பா செய்ய முடியும்? நான் அவனுக்கு மறைச்சா எப்படி செய்ய முடியும்? ஏன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டை போல யாரு? ஆமா, அவர் தவிச்சாராம். நான் ஆபிரகாமுக்கு நான் சொல்லாம எப்படி செய்வேன் இதை? அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த காலத்துல தலைவருக்கே கீழே இருக்கிறதான எடுபிடிகள், கீழே இருக்கிற அது ஜனாதிபதியா இருக்கட்டும் அல்லது ஒரு பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், அவருக்கு கீழே எடுபிடிகள் இருப்பாங்கல்ல, அவர்கிட்ட பேரே மிஸ்யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தலைவர், நான் யாரு தெரியுமா, சிஎம் வீட்டில் நான் தான் குப்பை பொறுக்கிறேன், சிஎம் வீட்டிலுக்கு நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னா, அப்படியா சிஎம் வீட்லையா? ஆமா, என்ன பண்றேன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கே தெரியாம, அந்த லீடர்ட பேரையே தெரியாம லீடர்ட பேரை லீடருக்கே தெரியாம லீடர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நிறைய நேரங்கள்ல. ஆனா இங்க அவர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், ஆபிரகாமுக்கு மறைச்சு, அதாவது லீடர் தனக்கு கீழே இருக்கிறதான வேலைக்காரனை நினைச்சு அப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க அது. நான் செய்ய இருக்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிறத மறைக்க முடியாம அவர் தவிச்சாராம். எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. எனக்கு ஆபிரகாம் நல்லா தெரியும்பா, அவன் என் ஃப்ரெண்டு. எவ்வளவு ஒரு அதுல பொண்டை பாருங்க, அதுல இருக்க அந்த ஐக்கியத்தை பாருங்க, அதுல இருக்க உறவை பாருங்க. அது எப்படி சாத்தியம்? நேரத்துல தான் சாத்தியம். தேவன் அப்படி ஆபிரகாம் ஐயாவை பார்த்து சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த உறவு தான். ஆபிரகாம் ஐயாவுக்கும் தேவனுக்கு இடையில அந்த உறவு தான் என்ன பண்ணது அவங்கள என்னுடைய நண்பன், என்னுடைய சிநேகிதன் சொல்ல வைத்தது. இந்த இரவுல, இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உங்களையும் பார்த்து அவர் சொல்ல முடியும். அவர் அது எதில் அடங்கி இருக்குன்னா, நீங்க அவர் கொடுக்குற நேரத்தில் அடங்கி இருக்கு. நம்முடைய மீட்டிங்ஸ் எல்லாமே புதன்கிழமையில மதவிங்ஸ் தாய்மார்களுக்கான ஒரு ஜெபம் நடக்குது. அப்போ அது எதுக்கான நடக்குதுன்னா, நமக்கு பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், என்னுடைய மகன் பிறக்கும்போது ரொம்ப ஒரு மரண தருவாயில இருந்தால் பிழைச்சாரு. மரண தருவாய், ப்ரீமெச்சோ மரண தருவாயிலிருந்து பிழைக்கிற நேரம் தான் கர்த்தர் விஷனம்னு கொடுத்தாங்க எனக்கு. அப்படி இந்த மாதிரி பிள்ளைகள், ஜெபிக்காத பிள்ளைகள் எல்லாம் இறந்துருவாங்களே, பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நம்ம ஜெபிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் காக்கப்படணும். இப்படி கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட கடைசி கால சந்ததி இழந்து போயிருச்சுன்னா தேவனுடைய சித்தத்தின் ஒரு பகுதி அது முடியாமல் போயிருமே. அதுக்காகத்தான் இந்த மத விங்ஸ்ன்னு சொல்லி, என்னது மத விங்ஸ்னா என்னது?
தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தரிசனம். சொந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் தாய் தான். என் பிள்ளை கல்யாணம் கட்டி இப்போ எனக்கு பேத்தியும் இருக்குது, பேரன் இருக்குது, அப்போ தாய் இல்லாமல் அது பேயா மாறிடுமா? இல்லையே, தாய் தான். அந்த அதிகாரம் அங்கே இருக்குது, அங்கே அந்த பொண்டு இருக்குது, அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. சாதாரணமாக ஒருத்தவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறத விட உங்களுடைய தாய், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்காக ஜெபிக்கிறதுல அதிகாரம் இருக்குது. அவங்க உங்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் ஏன் உங்களோட வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுதுன்னா, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஏன் தாக்கம் ஏற்படுது? ரத்தம். அதில் அதிகாரம் இருக்குது அந்த வார்த்தையில். ஏன் பெற்றெடுத்தவங்க சொல்கிற அதிகாரம். அதனால தான் பெற்றோரை நாங்கள் பகைச்சிக்க கூடாது. பெற்றோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆசீர்வாதம் பிளஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகப்பன்மார் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு தங்களுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாரு. ஆமாம், அந்த பிளஸிங் அப்படியே கடந்து போகும். அப்போது பெற்றோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோருடைய ஆசீர்வாதம் அங்கே ரொம்ப முக்கியம். அது கடத்தப்படும். அப்போ அவங்களை நம்ம நோகடிச்சிடக்கூடாது. அப்போ பெற்றோர்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அதில் வல்லம் இருக்குது. அதில் அதிகமான ஒரு தாக்கம் நடக்கும், ஜெபத்துக்கு பதில் வரும். அப்போ முதலாவது உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக தாய்மார் நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் உங்களுடைய சொந்த பிள்ளைகள் இல்லாத கடைசி காலத்தில் தரிசனத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள். ஐயோ, உதாரணம் சொல்லுமே, ஒரு உதாரணம். ஒரு தாய் இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளை இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ரைட். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் இருக்க மற்ற தலைவர்கள் அவங்களோட ஆவிக்குரிய பிள்ளைகள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ அதில் ஒரு வல்லமை இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் காணாத அறியாத கர்த்தருக்கென்று கடைசி காலத்தில் நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் காணலை, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆமாம், அப்போ என்ன நடக்கும்னா அது ஒரு ராஜ்யத்தின் பார்வை. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் பார்க்குறாரு, ரைட், ஜெபிக்கிறாங்க, ஓகே, உறவு. நேபர்ஸுடைய கிட்ஸ் இருக்கிறாங்க, அறிந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ தரிசனத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், பாதுகாக்கப்பட வேண்டிய பிள்ளைகள், கடைசி கால சந்ததி, அந்த பிள்ளைகள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அதுதான் மதவிங்ஸ். புதன்கிழமை நடக்குது, வியாழக்கிழமையில ரிவைவல் ப்ரேயர் நடக்குது. ரிவைவல் எழுப்புதலுக்கான ஜெபம். ஒரு எழுப்புதல் திட்டம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த எழுப்புதல் வந்தால் தான் இயேசுவோட வருகை வரும். அப்போ அந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேறும். எழுப்புதல்னா என்ன? ஒரு பெரிய ஒரு கூட்டம் இயேசுவாமி அறிஞ்சு கொண்டு அவர் தான் ரட்சகர், ஆண்டவர்னு சொல்லி அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறதா எழுப்புதல். அப்போ அது ஒரு பெரிய அளவில் அது நடக்கணும். எத்தனை பேர் நம்ம தேசத்தில் கிராமத்தில் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஜெபிக்க தான் அந்த எழுப்புதல் நடக்கும். இந்த ஊழியத்தில் அது நடக்கும், தேசத்தில் நடக்கும், யார் மூலமாக சரி அது நடக்கும். அப்போ அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக தான் எழுப்புதல் திட்டம். காலை 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை எழுப்புதல் ஜெபம், வெள்ளிக்கிழமை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும், தலைவர்களுக்காக, அதிகாரத்திற்கு யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன? தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படிக்கு. ஆமாம், ஒரு வகையில் நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு வகையில் தேசத்தில் பாதிக்கப்பட்டு நமக்கும் அந்த பாதிப்பு தாக்கம் வருதா இருந்தால் காரணம் என்ன? ஜெபம் குறைவு தான். இப்போ வெள்ளப்பெருக்கு, நேற்று தினத்தில் மெசேஜ் வருது, தண்ணி கட் பண்ணுறோம் நாம். ஏன்? வெள்ளப்பெருக்குனால எங்களுடைய எல்லா பம்பு செட்டெல்லாம் உடஞ்சிருச்சு, தண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, தண்ணியை நிறுத்திட்டாங்க, ஸ்லோ ஆகிட்டு, ப்ரெஷரை குறைச்சிட்டாங்க. ஆமாம், யார் பாதிக்கப்படுறா? கத்திர பிள்ளைகளும் பாதிக்கப்படுறோம்ல. ஏன்? நாங்கள் சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கும் அதிகாரத்துக்கு யாவருக்கா நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமாம், அப்போ அதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ வெள்ளிக்கிழமை 10லேருந்து 12 மணி வரைக்கும் உபவாச ஜெபம். இந்த ஜெபங்களெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளும்போது என்னது? நேரம் அவர் தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்னது? உறவு. ஐயோ, நான் தனிப்பட்டதில் ஜெபிக்கலையே, குழுவாக தானே ஜெபிக்கிறேன். ஆமாம், குழுவாக ஜெபிக்கிறது, குடும்பமாக ஜெபிக்கிறது, தனிப்பட்ட இதில் ஜெபிக்கிறது, இது எல்லாமே பரலோகத்தில் கவுண்டட். இது எல்லாமே பரலோகத்தில் எழுதப்படும். ரைட், இந்த நேரம் தேவனோட உறவில் இருந்திருக்கிறாங்க, இந்த நேரம் தேவனுடைய கொடுத்துருக்குறாங்க. எஸ், ஜெபிக்க கண்ணை மூடி நீங்கள் இணைந்து ஜெபித்தாலோ, தனியை ஜெபித்தாலோ, குடும்பமாக ஜெபித்தாலோ எல்லாமே தேவனோடு கனெக்ட் ஆகிறீங்க. எவ்வளோதான். அதிகாலையில் நீங்கள் பார்ப்பீங்க, அதிகாலை ஜெபத்தை, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் நான் பேசுவேன். பரலோகத்தோடு கனெக்ட் ஆகிற விஷயம் என்ன? ஜெபமும் பரலோகத்தில் எங்களை கனெக்ட் பண்ணும், அதுவும் அதில் வரும். ஸோ நாம் தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறோம். ஆபிரகாம் ஐயா தேவனோட நேரம். இந்த நேரம் தான் நான் செய்ய இருக்கிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் சிநேகிதனான ஆபிரகாம்னு சொல்ல வைத்தது எது? தேவனோட இருக்கிற உறவு தான் சொல்ல வைத்தது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 22. அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. அங்கே தாவீதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து
அப்போஸ்தலர் 13:22. வாசிங்க யாராவது. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். பாருங்க, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, அதாவது சவுலை தள்ளிட்டு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசா குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. தேவன் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இத்தனைக்கும் யாரு? இன்னொருத்தனுடைய மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்டவன், உரியாவை கொலை செய்தவன், பாத்சேபாளை தனக்காக சொந்தமாக்கி கொண்டவன், இச்சையில விழுந்து அவளை எடுத்துக்கொண்டு அவனை கணவனையே கொலை செய்து எடுத்துக்கொண்டவன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அதுக்காக பாவம் செஞ்சுட்டு நம்ம இருக்கிறது அல்ல. அது காரணம் எதுல இது அடங்கி இருக்குன்னா, ஆதாமின் எங்கே? அதுதான் உறவுல தான் அடங்கி இருக்கு. உறவுல அவன் தவறு செஞ்சதுக்கு பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி போயிட்டு சொல்றாங்க ஒரு கதை, ஒரு ஓம மாதிரி சொல்லி, நீர் தான் அந்த தவறை செஞ்சுன்னு சொன்ன போது முகங்குப்புற விழுந்தாராம். அவர் நினைச்சிருந்தா பட்டயத்தை எடுத்து நாத்தாண்ட தலையை ஒரே வெட்டு, கதை முடிஞ்சு, அங்கே புதைச்சி தள்ளியிருக்கலாம். ஆனா முகங்குப்புற விழுந்தாரு, மன்னிப்பு கேட்டாராம். அதுதான் சங்கீதம் 51. தேவனே தேவனே உடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை கழுவி சுத்திகரியும், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு கண் முன்பதா நிற்கிறது, என் அக்கிரமங்கள் என் கண் முன்பதா நிற்கிறது, என்னை சுத்திகரியும், நிலைவரமான ஆவியை தாரும், நிலைவரமான சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும். இப்படின்னு ஜெபம் பண்றாரு சங்கீதம் 51. அந்த சங்கீதத்தை அப்படியே எழுதியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அவருடைய போக போக அவருடைய வார்த்தைகள்லாம் உக்கிரமா மாறுகிறது. ஏன்? தேவனோட இருக்கிற கனெக்ட் ஆகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால, தேவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் விட்டு கொடுத்தபடினால, தேவனுடைய பக்கம் சார்ந்து கொள்றதுக்கு தன்னை தாழ்த்தினபடினால, அந்த உறவை விட்டு கொடுக்காததுனால கர்த்தர் சொல்றாரு, புதிய ஏற்பாடுல எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதி வைக்கிறார். அதை என்ன எழுதுறாரு? இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதன் இருதயத்துக்கு ஏற்றவனா? புதிய ஏற்பாட்டில் எழுதப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் கிட்டத்தட்ட 60, 55, 70 ஆண்டுகள்ல இயேசுவாமி வந்ததுக்கு பிறகு தாவீதுடைய காலம் எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ கர்த்தர் உரியா காலத்துல நடந்தது, பாத்சேபாள் காலத்துல நடந்ததை மன்னிச்சுட்டாரு, மறந்துட்டாரு, விட்டுட்டாரு. ஏன்? உறவு அதை சரிப்படுத்தி விட்டது. அதனாலதான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இது இருந்தா, தவறுகள் இருந்தா, தேவனுடைய பாத்திரம் போய் சரிப்படுத்தி தேவ பாத்துல இருந்து எழும்பிருங்க. விட்டுட்டு ஓடிடாதீங்க. என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னைய தான் டார்கெட் பண்றாங்க, இப்படித்தான் நடக்குது, அப்படித்தான் நடக்குது, இதனாலதான் அப்படி, இப்படித்தான் அப்படி, நீங்களாம் ஒன்னு அங்க இங்க போட்டு செட் பண்ணி பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. எதுனாலும் தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவர் இப்படித்தான் நடந்துச்சு. தேவ சமூகத்துல சரிப்படுத்தி தேவனோட உறவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 3 வீலுக்கு பின்பதா ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு 3 வீலுக்கு பின்பதா ஒரு வாசகம். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, எல்லாருமே எப்படா நாம விழுவோன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்குது. ஒக்கம பலங்கினி அப்படி கவதாத வெட்டநெகிலனே அப்படின்னு தான் எழுதியிருக்கு. எப்படா நம்ம விழுவோன்னு. தேவனுடைய பார்வையிலும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத ஆண்டவர் விட்டு ஓடலான்னு சொல்லி சில நேரத்தில் நமக்கு எண்ணங்கள் இருக்கும். ஒரு தவறு செஞ்சிட்டோம், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ஓடிடலாம். பாவம் செஞ்சுட்டு தானே, நல்லா செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரலாம். எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, அதனால இதை வச்சு நம்ம சாக்கா போயிடலாம். இப்படி ஒரு காரியம் நம்மளை டார்கெட் பண்றாங்க, ரைட், இதில் போயிடலாம். இல்லை, நாம் என்ன பண்ணணும்னா தேவனிடத்தில் அதை சரிப்படுத்திட்டு மறுபடி கம்பேக் நம்ம கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உறவை விட்டுட்டு போனீங்களா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த ஊழியத்தில் நிறைய பிள்ளைகள் உருவாக்க ஒப்பு கொடுத்தாங்க, வாய் திறந்து சொன்னாங்க, கர்த்தர் உங்களோட இணைந்து தான் ஊழியம் செய்ய அழைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க? இன்னைக்கு இல்லை, ஒழுங்கான ரட்சிப்பு இல்லை, ஊழியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்? அவங்களால முடியலை, ஈடு கொடுக்க முடியலை. நிறைய பேர் எனக்கு மறைமுகமாக சாக்கு சொல்லிட்டே போகணும். அவங்க அதிகாலையில் பொறுப்பு கொடுத்தா அதிகாலையில் அவங்கள எழும்ப முடியலை. ஐயோ, தொடர்ந்து இங்கே இருந்து அதிகாலையில் நாமே தான் இருந்து அதிகாலையில் எழும்பி எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்காது, எங்களுக்கு ஒழுங்க ஊழியம், எங்களுக்கு அதிகாலையில் எழும்பி இதே நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டி வந்துடும். இது ஒரு ஊழியம். கர்த்தர் உங்களை நம்பி ஒரு பகுதி கொடுக்குறாரு, அவர் உங்களை அறிந்திருக்கிறவர். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கர்த்தர் நிச்சயமா அதுலேருந்து அடுத்த கட்டம் நம்மளை கொண்டு போயிருப்பாரு. யாரையுமே கர்த்தர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டாரே, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அது உருவாகிறதுக்கு கர்த்தர் கொடுக்கறதான காரியம். அதே நேரத்தில் கர்த்தர் காண்பிப்பார், பாத்தியா இவங்களுடைய அட்டிடியூட் எப்படி இருக்குது,
இப்படிப்பட்டவர்களால் நீ லீடராக போட்டால் என்ன நடக்கும்? அப்படி கத்தர் காண்பிப்பார். கத்தர் சித்தமில்லாத எல்லாமே அவுட் ஆயிரும், அது வேற விஷயம். ஸோ எப்படா விழுவோம் அப்படின்னு பிசாசும் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படா நாம் விழுந்ததுக்கு பிறகு கட்டாயிரலான்னு நீங்கள் நினைச்சுக்கிற கூடாது. அப்போ பிசாசும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. நான் செய்ய இருக்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? உறவுகள் அடங்கியிருக்கு. தாவீது தவறு செய்தாலும் தேவ சமூகத்துக்கு தான் வந்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது குறைவுள்ளவன் உண்மை, தவறு செய்தவன் உண்மை, தேவனுடைய நண்பனா, இருதயத்துக்கு ஏற்றவனா. ஏன்? சங்கீதம் 91:14 அப்படி எழுதப்படுறது. இந்த மாதம் நம்முடைய வாக்கு தத்துவம், கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்னது? பார்க்காம வாசிக்காம அந்த பைபிளை தரப்பாம சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 91:14. எதனால? அவன் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனா? நாமத்தை அறிந்தவர் உயர்ந்து அழைக்கிறது வைப்பேன் என்று சொல்லியிருக்காரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். அதாவது நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது உண்மையான அதுல எபிரேய பதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, நீ உண்மையா என்னில் அன்பு கூற, என்னை லவ் பண்றதுக்கு நீ தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து என் பக்கம் நீ டேர்ன் பண்ணபடினால, நீ என்ன நேசிக்கிறதுக்கு மற்றதெல்லாம் விட்டு கொடுத்ததுனால, நீ என்ன நேசிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணனால, முடிவெடுத்ததுனால, உன் இருதயத்தில் டிசைட் பண்ணனால நான் உன்னை விடுவிப்பேன். நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என்ன அர்த்தம்னா, ரிலை, என்னை சார்ந்து இருக்கிறதுக்கு நீ என்னை நம்பி என்னை விசுவாசித்தபடினால நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ எங்களுடைய அன்பை நாம யார் மேல வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம்? அவன் என் மேல தீர்மானம் பண்ண, என்ன லவ் பண்றதுக்கு அவன் தீர்மானம் பண்ணா. உலகத்துல இருக்கிற அவள் அல்ல, அவன் அல்ல, அவள அல்ல, இவன் அல்ல, இல்ல. உலகத்துல இருக்கிற அந்த காரியங்களை லவ் பண்றதுக்கு அல்ல, என்ன லவ் பண்ண. பிகாஸ் he has set his love upon me. அவனுடைய அன்பை, அவனுடைய காதலை அவன் என் மேல வைக்கிறதுக்கு அவன் கண்களை என் பக்கம் திரும்பினானா. Therefore I will deliver him. I will set him on high because he has known my name. என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா என்ன இருக்குன்னா, ரிலை ஆன் மீ அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் இருக்கு. ஆங்கிலத்துலனா மொழிபெயர்ப்புல மூலமொழி ரிலை, என்னை சார்ந்து இருக்க, என்னை நம்ப, என்னையே சார்ந்திருந்து என்னையே நோக்கி பார்க்க. ஆமா, அதனால தான் வசனத்தில் அவர் எழுதுறாரு, என் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமா, கர்த்தரை தான் நோக்கி நான் காத்திருக்கிறேன் அப்படி எழுதுறாரு. அப்போ அவனின் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால, அன்பு செலுத்துறபடினால தான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ இது எதில் அடங்கியிருக்குன்னா, உறவுல அடங்கியிருக்கு. உறவு நேரத்தை கேட்கும், அந்த நேசம் நேரத்தை கேட்கும். சங்கீதம் 42:2 வாசிங்க பார்க்கலாம். கடைசி இந்த வசனங்களை வாசித்து நான் முடிக்கலாம். சங்கீதம் 42:2. சங்கீதம் 42:2. ஒருத்தங்க 1 வாசிங்க, இன்னொருத்தங்க 2 வாசிங்க. சங்கீதம் 42:1. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உறவு ரிலேஷன்ஷிப், நேரம் கொடுக்கிறாரு. ஓகே, இது 1, 2 மற்றது வாசிங்க. மான்கள் அப்படித்தானே வருது. என்ன? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல. தண்ணி இல்லாத மான், அந்த என்ன சொல்லுவாங்க, காணல் நீர் தேடி தேடி ஓடி அலைஞ்சி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல. கதறுகிற மானை நீங்க பார்த்துருவீங்க. சில டிஸ்கவரி சேனல்ல போட்டு பார்த்தீங்கன்னா, மான் தண்ணிக்காக ஏங்கி 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 என்ன நடக்கும்னா, 2 பக்கம் அந்த வாயிலிருந்து அப்படியே ஜெல் மாதிரி வடிய ஆரம்பிக்கும். ஏன்? கதறுது, தண்ணி வேணும். அது போல அதுக்கு ஒப்பிட்டு எழுதுறாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எதனால? என் மேல நீ நேசத்தை வச்சதுனால, என் மேல எனக்கு நீ டைம் கொடுத்ததுனால, என் மேல் பிரியமா இருக்கிறபடினால. சங்கீதம் 63:6 கடைசியா, சங்கீதம் 63:6, சங்கீதம் 63:6. Psalm 63 verse 6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். என் படுக்கையின் மேல் உம்மை நான் நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அதிகமாக நிறைய நேரத்தில் நான் படுக்கும்போது இதுதான் என்னுடைய வேலை, அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் எப்படி இருந்துச்சு, பேசினேன், இதை தவறு பண்ணிட்டேன், இந்த இடத்துல எப்படியோ நடந்துச்சு, ரைட், இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, எப்படியோ சம்பவம் நடந்துச்சு, ஓகே ஃபைன், என்னை மன்னிச்சிருங்க, சரிப்படுத்திடுங்க அப்பா, காலை எழுமணும், பேசணும், இப்படி அவரோட இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆமாம், அவரோட 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 ராஜாமங்களில் நான் உண்மை நினைக்கிறேன். காலையில் எழும்புறீங்க, விடிய காலை திடீர்னு முழிப்பு வருது, 1 மணிக்கு முழிப்பு வருது, என்ன பண்ணுவோம்? மொபைல் ஃபோனில் எத்தனை மணின்னு பார்ப்போம் நாம, கரெக்டா? தாவீது என்ன பண்ணினாரு? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விடிஞ்சிருச்சா, நான் ஜெபிக்க வேண்டிய டைம் வந்துருச்சா, இப்படி யோசிச்சிருப்பாரு. அதான் ராஜாமங்களில் உண்மை நான் நினைக்கிறேன். ராஜாமங்களில், இது கட்டாயத்தினால் வருகிறது அல்ல, கடமையும் அல்ல, இது நேசம், இது அன்பு, இது பாசம். ஐயோ பிரதர், உங்களுக்கு தெரியுமா, நான் ஜெபிக்க போனேன்னா 1 மணித்தியாலும் ஜெபிச்ச மாதிரி இருக்கு, ஆனால் 10 நிமிஷம் கூட போய் இருக்காது. இது என்ன பிரச்சனை தெரியுமா? இது பாச பிரச்சனை, இது அன்பின் பிரச்சனை, பாச பிரச்சனை. இதே நம்ம லவ் பண்ணுற ஒரு கேர்ளை பாயா இருந்தா சும்மா பேசுனதே பேசுவோம், கொடைக்கு கீழே, ஃபோனுக்குள்ள. ஐயோ டார்லிங், நாங்கள் 3.5 மணித்தியாலும் பேசியிருக்கோம் டார்லிங், போனதே தெரியலை டார்லிங். சட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, 12 மணிக்கு ஆரம்பிச்சது, அப்படியே போகும். ஏன்? நேச பிரச்சனை, பாச பிரச்சனை. 10 நிமிஷம் உங்களுக்கு 10 நிமிஷம் போன மாதிரி தான் இருக்குது, ஆனால் பல மணி நேரம் போயிருக்கா. இதுதான் அந்த நேசத்தினுடைய அடையாளம், ஜெபத்தினுடைய அடையாளம். நீங்கள் உண்மையாக நேசித்து நல்ல ஒரு ஜெபத்தில், ஜெப பிரசனத்தில் இருக்கிறீங்களா இருந்தா, நீங்கள் ஜெபிக்கிற 10 நிமிஷம் ஜெபிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் போயிருக்கும். 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் ஜெபிச்சேன்னு சந்தோஷத்துல எழுதி பார்த்தா 5 நிமிஷம் தான் போயிருக்கு, 10 நிமிஷம் தான் போயிருக்கா இருந்தா. செக் யோர் ஹார்ட். உங்களுடைய நேசம் முதலாவது நேசம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை ஆராய்ந்து பாருங்க. இது கட்டாயத்தினால் வர்றதல்ல, இது கடமை அல்ல, இது நேசம், இது அன்பு, இது பாசம். ஜெபமில்லாத உங்களுடைய ஊழியம் வீண், ஜெபமில்லாத உங்களுடைய வைராக்கியம் வீண், உங்களுடைய வீரம் வீண், உங்களுடைய தைரியம் வீண். ஜெபமில்லாத உங்களுடைய ஊழியமே வீணாக இருக்கும், ஜெபமில்லாத உங்களுடைய எல்லாமே வீணாக இருக்கும். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியம், ஜெபம் நேசரோடு நெருங்க செய்யும். பேதுரு எல்லாவற்றிலும் உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்னாரு, ஆனா மறுதளிச்சார். 1 மணி நேரமாவது என் கூட இருக்க மாட்டியா? தூங்கி விழுந்தாரு. தூங்குறியாப்பா, தூங்கி விழுறியா, 1 மணி நேரம் கொஞ்சம் இருந்தியானா கொஞ்சம் உதவியா இருக்குமே, சப்போர்ட்டா இருக்குமே. ஆமா, அந்த கம்பேனியன்ஷிப்பை, அந்த உறவை அவர் எதிர்பார்க்கிறாரு. அவரை பிடிக்க வந்தபோது வீரத்தை காண்பிச்சாரு. யாரு? பேதுரு. வீரம் இல்லப்பா, கொஞ்சம் கஷ்டத்தின் நேரத்தில் கூடவே இருந்தேன், அது போதுமே. அவன் வீரத்தை தூக்கி போடு, பட்டயத்தை எடுத்து போடு உரையில. ஆண்டவர் சொன்ன, உரையில போடு. சும்மா தைரியத்தை காண்பிச்சேன், என்னோட உறவுல இருந்தா அது போதும். இயேசு உயிர் தெழுந்தோட அவரோட ஒரு கேள்விதான், எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாரை பார்க்கல என்ன நேசிக்கிறாயா? யோவான் 21:5 அப்படிதான் கேட்கிறார். யோவான் 21:15 எல்லாரை பார்க்க நீ என்ன நேசிக்கிறாயா? எல்லாவற்றையும் என்ன அன்பு கூறுவாயா? உண்மை நேசிக்கிறாண்டவரே, உண்மை நேசிக்கிறேன். 3வது நான் கேட்கும்போது புரிஞ்சிருச்சு, 1 மணித்தியாலம் கூட இருக்க முடியல, தூங்கி விழுந்த. ரைட், ஆண்டவர் உண்மையா நான் நேசிக்கிறாண்டவர். அப்படி நான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வாயாக. இந்த மாலை நேரத்துல எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுத்து நேசத்தை கொடுக்க நான் ஆயத்தோன்னு சொல்லி, இந்த மாலை நேரத்துல எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து மறுபடி உங்களுடைய விழுந்து போன அந்த ஜெப பலிபீடத்தை கட்ட எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த நாளை நாம் ஒரு நிறைவுக்கு நம்ம கொண்டு வரலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அதிகாலையில் அவரை தேட நான் ஆரம்பிக்க போகிறேன். மீட்டிங் நடக்குதோ நடக்கலையோ அந்த டைமில் நான் இருப்பேன். மீட்டிங் நடந்தால் மீட்டிங்கில் நான் கட்டாயம் இருப்பேன். அதுக்கு முன்பதாக அல்லது மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எந்த நேரம் ஜெபிக்க போகிறீங்க? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எந்த நேரம் எழும்ப போகிறீங்க?
தீர்மானம் பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க, மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் பார்த்துருக்குறோம், ஜெபத்தினுடைய அவசியத்தை பார்த்துருக்குறோம். ஆர்ட் ஆஃப் ப்ரேயரில் ஜெபத்தின் அவசியம். ஜெபம் நேசரோடு எங்களை நெருங்க செய்யும். இதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்குறோம். ஜெபம் நேசரோடு நம்மை நெருங்க செய்யும். நிறைய காரியத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில், சங்கீதக்காரன் எப்படி எழுதுறான்னு பார்க்குறோம். பேதுருவையாவுடைய வாழ்க்கையில், ஆமாம், கர்த்தர் கேட்குறாரு, என் நேசர் நீங்கள் தான் ஆண்டவரை, உங்களை தான் நேசிக்கிறேன், என்ற ராஜாமத்தில் நம்ம நினைக்கிறேன். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல என் ஆத்தும் உண்மையில் வாஞ்சா இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி இந்த உறவை சரிப்படுத்தி கொள்ளுமா. இது சரியாயிருச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆஸ் அ ப்ராஃபட் ஆஃப் காட், ஆஸ் அ மேன் ஆஃப் காட், ஆஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய். கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என்னன்னா, கொம்பு இல்லை, கொம்பு வச்சதுனால சொல்லலை. தீர்க்க தரிசனம் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் சார்பாக பேசுகிறவன், அதுதான் அது அர்த்தம். தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஸ்போக்ஸ்மேன், கர்த்தருக்கு பதிலாக பேசுகிறவன். அப்போ கர்த்தர் சார்பாக இருந்து உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறத பாரத்தை எடுத்து அவர் பேச வேண்டியதை இந்த நாவலிருந்து பேசுறது தான் தீர்க்கதரிசி. சரியா? தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு தீர்க்கதரிசி அவங்கள்ட்ட நான் சொல்றேன், ஆண்டவருடைய பேச்சால நான் சொல்றேன், அவருடைய வார்த்தையா சொல்லுகிறேன், அவருடைய பாரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னது ஒரு நேரம் அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவரோடு வாழ தீர்மானம் பண்ணுங்க. இழந்த உறவை மறுபடி சரிப்படுத்துங்க, செப்பனிடுங்க. எதை இழந்தாலும் இந்த உங்களோடு இருக்க அந்த உறவை மாத்திரம் நான் இழந்துட மாட்டேன் ஆண்டவரே. எதை விட்டு கொடுத்தாலும் அந்த நேரத்தை மாத்திரம் நான் இழந்துட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு அந்த ஜெபத்தை நான் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறேன். மறுபடியும் அந்த ஜெப வாழ்க்கையை நான் சரி செய்ய போகிறேன், செப்பனிட போகிறேன். எதை இழந்தாலும் நான் இதை இழந்துட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என் நேசர் நீங்கள் தான் ஆண்டவரே. உலகத்தில் இருக்க நேசத்தை விட உங்கள் நேசம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். முதலாவது இந்த தேவ ராஜ்யத்துக்கு நான் டைம் கொடுக்க போகிறேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த டைமில் நான் ஜெபிக்க போகிறேன், இந்த டைமுக்கு நான் வரப்போகிறேன், அதிகாலையில் நான் தேட போகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் டைம் கொடுக்க போகிறேன். வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, அதிகமாக உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் இன்னைக்கு வரல, எதனால் வரல அப்படி அதிகமாக யாருமே கேட்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் உண்மையான ஒரு காரணம் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு. நிறைய நேரங்கள் நம்ம சாட்டு போக்கு வச்சுருப்போம். ஓ இங்கே நான் போயிட்டேன், ஓ இங்கே நான் போக வேண்டி இருந்தது. அந்த காரியத்தை உங்களால் முடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறோம், நாம் சாக்கு போக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தப்பிச்சு கொள்ள பார்க்குறோம். உங்களுக்கு தெரியுமா, நேரம், அந்த நேரத்தை கேட்கும். நேரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நேசரோடு நீங்கள் வாழலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவோடு கூட இந்த நாளை நாம் நிறைவுக்குள்ளே நாம் கொண்டு வரலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தான். ஒரு தீர்மானம் பண்ணலாமா? ஆண்டவர் உண்மை நான் நேசிக்க போகிறேன். இந்த நேரத்தை, நேசத்துக்கான நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், டைம் கொடுக்க போகிறேன். ஆரம்பத்துல, ஆதியில, திருமணத்துக்கு முன்பதாக, ஒரு சில ஊழியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, தனிமையில் ஆண்டோடு அந்த வேலை செஞ்ச நேரத்துல, வெளி தேசத்துல தனிமையில இருந்த நேரங்கள், ஆண்டோடு கொடுத்த டைம், ஸ்பெண்ட் பண்ண டைம், நேரம், காலம் மறுபடி அது கட்டி எழுப்பப்படட்டும். மறுபடி அந்த உறவு துளிர்க்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில நான் பேசுகிறேன், தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். உலர்ந்து போன ஜெப வாழ்க்கை, உலர்ந்து போன ஜெப ஜீவியம் உயிர் அடைவதாக. உலர்ந்து போன ஆண்டவர், மக்கி போன ஜெப வாழ்க்கை ஆண்டவரே, வேத வார்த்தை ஆண்டவர் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தருணம், உபவாச வாழ்க்கை மறுபடி கட்டி எழுப்பப்படுவதாக, மறுபடி கட்டி எழுப்பப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால மறுபடி கட்டி எழுப்பப்படுவதாக.
ஷபா கபா ரபா லபா தூரா கதா ரல கன மன மக தூரா கதா ரல கன தர கல கரபா. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வீணாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுத்துடாதீங்க. அவர் அசட்டை பண்ணிடாதீங்க. நேசம் நேரம் கேட்கும், அந்த நேரத்தை அவருக்கு கொடுங்க. ஷபா கபா லபா தூரா கதா ரல கன மக தீரி கல ரபா தூரா கதா ரல கன மன மக தீரா க ரபா கதா ரபா ரபா ஷபா ரபா லபா ஹந்த ரபா ல கதா ரல ரபா மரக தூரா கதா ரக ரபா ல தூரி அந்த ரல கதா ரக ரபா உரகமா. தீர்மானம் பண்ணி கரங்களை உயர்த்தி, உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமை வேற எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவரே. என் நேரத்தை எதுவும் திருடனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் செப நேரத்தை, காலை நேரத்தை, உங்களோட பிரசன்னத்தை திருடுகிற எதையுமே விட்டு கொடுக்க கூடாது. எதற்கு அடிமைப்படக்கூடாது. மொபைல் போனா இருக்கட்டும் ஆண்டவரே, குடும்பமா இருக்கட்டும் ஆண்டவரே, வேலையா இருக்கட்டும் ஆண்டவரே, வீடியோஸா இருக்கட்டும் ஆண்டவரே, டிவியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தேவையற்றதான என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், வீணான உறவுகளா இருக்கட்டும், நண்பர்கள் சர்க்கிளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் ஆண்டவர், உயிர் உள்ளவரை நான் வேற எதற்கும் அடிமைப்படக்கூடாது. உங்களுக்கு தான் அடிமை. ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, நீங்க கொடுத்த வாழ்க்கை, உமக்கென்று மும்மூலமாகவும் உமக்கென்றும் ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கை. மோடு வாழ உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படே. கரங்களை உயர்த்தி, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. புதன்கிழமையில ஒரு தரிசனத்துக்காக செபிக்கிறோம், வியாழக்கிழமையில எழுப்புதலுக்காக செபிக்கிறோம், வெள்ளிக்கிழமைகள்ல தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு தலைவர்களாக கூடி செபிக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்க செபிக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு பிரேயர் டீம் உண்டு, செபக்குழு உண்டு. ஆமா, நீங்க இணைந்து கொள்ள நாங்க இணைந்து கொள்ள முடியும், எங்களோடு இணைந்து ஜெபிக்க முடியும், இந்த காரியங்களுக்காக தொடர்பு கொள்ள முடியும். ஆமா, உங்களோட ஜெபத்தை கூட்டுங்க, நேசோட நேரத்தை கேளுங்க, நேரத்தை கூட்டுங்க. உங்களோட தனிப்பட்ட ரீதியில ஆண்டோடு இருக்கிற உறவை அதை பலப்படுத்துங்க, நேரத்தை கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அவங்க எடுத்திருக்க தீர்மானத்தை எங்க ஆளுகை செய்யுங்க, நடத்துங்கப்பா. ஆண்டவர், நீங்க தான் சர்வத்தை ஆளுகை செய்கிறவர். உம்மால் முடியும் அவங்களை பலப்படுத்த, நிலைநிறுத்த. அவருடைய சோர்வுகள் எல்லாம் மாற்ற உம்மால் கூடும். பலன் இல்லாதவனுக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்க உம்மால் கூடும். இந்த பிள்ளைகள் தடுமாறுகிற பகுதிகள், ஐயோ எனக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கே, இந்த பலவீனம் இல்லாமல் இருந்திருந்தா நான் இப்படி செய்யலாமே, இப்படி ஜெபிக்கலாமே, இப்படி நேரம் கொடுக்கலாமே, இந்த டைமில் நான் எப்படி இருக்கிறேனே, இதனால என்னால் வர முடியலே. ரைட், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனத்தில் பலப்படுத்துங்க. ஒரு பெரிதான ஒரு புதிய ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். இவங்க ஜெபிக்கிறதற்கு, எல்லா ஊழியங்களை கலந்து கொள்வதற்கு, தேவ பிரசன்னத்தில் இருப்பதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குரிய வாய்ப்புகள், நேரங்கள் தடையில்லாமல் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாட்கள்ல நான் ஜெபத்தை குறித்து பேசணும் என்று சொல்லி கர்த்தர் நீங்க கொடுத்த இந்த வெளிப்பாட்டு தரிசனத்துக்காக நன்றி. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் இந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து எடுத்த தீர்மானங்களை உறுதியாக இருக்க கிருபை பாராட்டுங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க, வழிகாட்டுங்க. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து ஒரு நிமிஷம் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆமேன் சொல்லி முடிச்சிருவோம், ஷாሎም சொல்லி முடிச்ச பிறகு இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு உங்களுக்கு மீட்டிங்கில் தெரிஞ்சிடும். இது இருக்குமா, நல்ல ஒரு பக்கம் போகுதான் நீங்கள் தரிசித்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியா இருந்தால் ஒரு நிமிஷம் ஒரு வாய்ஸ் நோட்
அல்லது டெக்ஸ்ட் பண்ணி எஸ் இதை நான் தொடர விரும்புகிறேன், கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு என்னை பலப்படுத்திட்டீங்கன்னா, தைரியப்படுத்த நீங்கள் காண்பிக்கணும். ஒவ்வொரு முறையும் மிஸ் பண்ணாமல் வந்துடணும். அதில் தான் நான் காண முடியும். சில நேரங்களில் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் நான் போட்டுருவேன். போட்டுட்டு உற்சாகத்தோடு வந்தால் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் நம்ம நேசிக்கிற ஒரு சில பிள்ளைகள் மட்டும் தான் இருப்பாங்க, மற்ற பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போலன்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுவேன், நான் ரெக்கார்டிங்கை தூக்கி போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிடக்கூடாது இந்த உமன்ஸில், ரைட்? இந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்ல நான் அப்படி பண்ணதே கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வாரீங்க, அதனால் நான் தொடர்ந்து வர்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு உற்சாகம் போயிடும். நான் ஆயத்தப்படுத்தி பிரசன்னத்தில் இருந்து ஜெபம் பண்ணி வர அந்த நேரம் விருதாய் போய்விடக்கூடாது. அதனால் நீங்கள் உற்சாகத்தோடு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காண்பிச்சிங்கன்னா நான் தொடர்ந்து உற்சாகத்தோடு நானும் தடையில்லாமல் மற்ற காரியங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த காரியத்துக்காக நான் ஒப்பு கொடுப்பேன். ஓகே? ஸோ ஒரு நிமிஷம் மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதா, ஆசீர்வாதமாக இன்றைக்கு இருந்ததா, கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட அஃபிஷியல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் அது எங்களை பலப்படுத்தும், எங்களை முன்னோக்கி போக உதவி செய்யும். எங்களோட ஜெபக்குழுவில் இல்லாதவங்க கனெக்ட் பண்ண உங்களுக்கு எங்களோட ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் எங்களை தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் நாம் உங்களுக்கு அந்த குரூப்பில் நாம் இணைத்து உங்களை விடுவோம். சகோதரி நிரோஷினி அவங்க ஜெபத்துக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. அவங்களோட உங்களை கனெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். எங்களோட ப்ரேயர் லைனில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ப்ரேயர் லைன் அவங்க கிட்ட தான் இருக்கும். டிரெக்டாக நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். அடுத்து எங்களோட அஃபிஷியல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் தெரியப்படுத்த முடியும். நாம் உங்களை அடுத்த கட்டம் உங்களை கைட் பண்ணுவோம், தொடர்ந்து முன்னோக்கி போவதற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு உங்களை ஒவ்வொருவருக்கும் இனி இரவாக இருக்குது. நாளை அதிகாலை 4 மணிக்கு நம்ம ஆராதனையோடு கூட ஆரம்பிப்போம். மிக முக்கியமான காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். ஜாயின் பண்ணுங்கள் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்டில். விசேஷமாய் பரிசுத்த பரலோகத்தோடு இசைந்து ஒரு ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை குறித்து கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஷாலோம் ஷாலோம். குட் நைட்.